ஆன்மீகத்தை பொறுத்தவரையில் மூல நூல் எப்படி தொடங்குகிறது என்றால், நாரதனுக்கும் வான்மீகிக்கும் இடையே உரையாடல் நடக்கிறது. வான்மீகி நாரதரை பார்த்து கேட்கிறார், இந்த பிரபஞ்சம் முழுவதும் தேடி பார்த்தாலும் நிலையான நற்குணங்கள் நிறைந்தவன், ஒழுக்கம் சார்ந்தவன், அறத்தின் வழியில் வழுவாமல் நடப்பவன், பகுத்தறிவு மிக்கவன், இணையற்ற வெற்றி வீரன் என்று வரிசையாக சொல்லி, இந்த பண்புகள் அனைத்தும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் உண்டா என்று கேட்கிறார். வான்மீகி கேட்கிற பொழுது நாரதர் சொல்கிறார், அப்படி ஒரு மனிதன் இந்த மண்ணில் இருக்கிறான். அவன் அயோத்தியில் இருக்கிறான். அவன்தான் ராமன் என்று சொல்லுவதாக வான்மீகம் தொடங்குகிறது. வான்மீகத்தில் கடவுள் வாழ்த்து கிடையாது. வான்மீகத்தில் அவையடக்கம் கிடையாது. ஆனால் கம்பன் கடவுள் வாழ்த்தோடு தொடங்குகிறான். உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று கடவுள் வாழ்த்தோடு காப்பியத்தை கம்பன் தொடங்குகிறான். அதற்கடுத்து கம்பன் என்ன சொல்கிறான் என்று பார்க்க வேண்டும். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்கு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற இக்காசில் கொற்றத்து ராமன் கதையரோ. எவ்வளவு பெரிய அவையடக்கம், தன்னடக்கத்தின் உச்சம் அது. மாபெரும் கவி சக்கரவர்த்தியாக திகழ்ந்த கம்பன், அவன் நினைத்தபடியெல்லாம் தமிழ் அவனிடம் வளைந்து கொடுத்தது. அப்படிப்பட்டவன் சொல்கிறான், வான்மீகத்தை தமிழிலே எழுதுவதற்கு நான் முனைந்திருப்பது விரிந்து பறந்து கிடக்கக்கூடிய பார்க்கடல் முழுவதையும் ஒரு பூனை தன்னுடைய நாவால் நக்கி நக்கி குடித்துவிட முடியும் என்கிற நம்பிக்கையை போன்றது என்கிறான். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை, பூசை என்றால் பூனை, ஒரு பூசை முற்றவும் நக்கு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற இக்காசில் கொற்றத்து ராமன் கதையரோ. நான் ஆசை பற்றி அறையலுற்றேன். இந்த காப்பியத்தை எழுதுவதற்கான ஆசை எனக்கு எதனால் எழுந்தது? காசில் கொற்றத்து ராமன் கதையாக இருப்பதனால். தமிழில் காசு என்றால் குற்றம் என்று பொருள். எனவே காசற்றவனாக இருந்த ராமனின் கதையை எழுத வேண்டும் என்ற ஆசை எனக்குள்ளே வந்தது. அதனால் இந்த காப்பியத்தை, வான்மீகத்தை நான் முயன்று எழுத நினைக்கிறேன் என்கிறான். கம்பனுடைய காப்பியத்தை 1950களில் 60களின் தொடக்கத்தில் கூட நான் மாணவனாக இருந்த காலத்திலும் நானே கேட்டிருக்கிறேன். தமிழ் பண்பாட்டுக்கு எதிரானவன் கம்பன் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு பலர் முனைந்த காலம் அது. கம்பனை இன விரோதி என்று கூட அவர்கள் அடையாளம் காட்ட முற்பட்டார்கள். எனக்குள்ள வியப்பு என்ன தெரியுமா? ஒரு நாள் நம்மை பற்றி ஏசக்கூடிய ஒரு கூட்டம் இந்த மண்ணில் உருவாகும் என்பதை கம்பன் அந்த நாளிலேயே கண்டெடுத்திருக்கிறான். அதனாலேதான் அவன் சொல்கிறான், வையம் என்னை இகழவும் மாசு எனக்கு எய்தவும் யான் இயம்புவது யாதெனின் பொய்யில் கேள்வி புலமையினோன் புகழ் தெய்வமாக்கவி மாட்சி தெரிக்கவே என்கிறார். இந்த வையம் என்னை இகழட்டும், மாசு என் மீது வந்து சேரட்டும், ஆனாலும் பொய்யின் கலப்பற்ற உண்மையை மட்டுமே எழுத்தில் வடித்து கொடுத்த ஞானியாக விளங்கிய மாமுனிவன் வான்மீகி வடித்து கொடுத்த இந்த ராமாயணத்தை நான் எழுத முற்படுகிறேன் என்கிறான்.
நண்பர்களே, ராமாயணத்தை கம்பன் ஏன் எழுத வேண்டும்? அதுதான் முதலில் நீங்கள் சிந்திக்க வேண்டிய கேள்வி. மன்னன் குலோத்துங்கன் இட்ட கட்டளைக்கு பணிந்து, என்றால் குலோத்துங்கன் வைணவத்தை சார்ந்தவன். வைணவனாக இருந்த மன்னன் குலோத்துங்கனுடைய கட்டளைக்கு பணிந்து ஒரு வைணவ காப்பியத்தை தர வேண்டும் என்பதற்காக ராமாயணத்தை கம்பன் எழுதினான் என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், சடையப்ப வள்ளல் அவனை ஆதரித்தான். அந்த சடையப்பன் வைணவ சம்பிரதாயத்தில் ஊறி திளைத்தவன். எனவே சடையப்பனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவன் ராமாயணத்தை வடித்து கொடுத்தான் தமிழில் என்று சொல்லுவார்கள். இந்த இரண்டுமே பொய். ராமாயணத்தை கம்பன் தமிழில் கொடுத்ததற்கு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. அதுதான் புலன் அடக்கம். ராமாயணத்தினுடைய நாயகனாக வரக்கூடிய ராமனிலே இருந்து, அவனோடு துணை நிற்கக்கூடிய இலக்குவனிலிருந்து, அவனுக்காகவே தன்னை முற்றாக அர்ப்பணித்துவிட்ட அனுமனிலே இருந்து, பாத்திர படைப்புகளை நீங்கள் பார்த்து கொண்டே வந்தால் அவற்றின் அடிநாதமாக விளங்கக்கூடியது புலனடக்கம் ஒன்றுதான். கம்பன் யோசிக்கிறான், வள்ளுவனுக்கு முன்னாலே இருந்த சங்க இலக்கியங்களை நீங்கள் ஒரு பருந்து பார்வை பார்த்தால், அந்த சங்க இலக்கியங்களில் புலன் சார்ந்த நுகர்வு போற்றப்படுகிறது. எல்லா உயிர்க்கும் தான் அமர்ந்து மேவரும் இன்பம் என்பது தான் அமர்ந்து மேவற்றாகும் என்று ஒரு தொல்காப்பிய சூத்திரமே இருக்கிறது. எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்து வரும் மேவற்றாகும். எனவே இன்பம் சார்ந்ததுதான் மனித வாழ்க்கை. மண்ணில் பிறப்பெடுத்திருக்கக்கூடிய உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றினுடைய ஒரே லட்சியம் இன்பம், இன்பம், இன்பம் மட்டும்தான். அந்த இன்ப நுகர்வை வளர்த்தெடுக்கக்கூடியதாகத்தான் சங்க இலக்கியங்களில் நாம் பரவலாக பார்க்கிறோமே தவிர, புலனடக்கம் போற்றப்படுவதற்கான செய்தியை சங்க இலக்கியங்களில் நீங்கள் பெரிதாக பார்க்கவே முடியாது. அவ்வையே மது அருந்துகிறாள் இல்லையா? புறநானூறு எடுத்து புரட்டி பார்த்தால் மிக அதிகமான பாடல்களை எழுதி குவித்தவள் அவ்வைதான். அவள் எழுதியிருக்கிற 33 பாடல்களில் 22 பாடல்கள் அதியமானுக்காகவே பாடியிருக்கிறாள். அப்படி அதியமானுக்காக அவள் பாடுகிற அந்த நிலையில் களத்திலே அதியமான் வீழ்ந்து கிடக்கிறான். வீழ்ந்து கிடக்கிற அதியமானை சிந்திக்கிற பொழுதே இருதயம் முழுவதும் ரணப்பட்டு விடுகிறாள் அவ்வை. எப்பேற்பட்ட பண்பு மிக்கவன் இந்த அதியமான் என்றவள் பேசுகிற பொழுது, சிறிய கல் பெரினே எமக்கீயும் மன்னே, பெரிய கல் பெரினே யாம் பாட தாம் மகிழ்ந்துண்ணும் மன்னே என்று அவ்வை பேசுகிறாள். ஆக 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ் சமுதாயத்தில் ஆண் மட்டுமல்ல பெண்ணும் குடித்திருக்கிறாள். மது அருந்துவது அன்றைக்கு குற்றமாக கருதப்படவில்லை. மருத திணை என்ற ஒன்றையே இலக்கியங்கள் வகுத்து வைத்தன. தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே ஊடல் உருவெடுக்கிற பொழுது அந்த ஊடலுக்கு இடையே பேசப்படுகிற மிக முக்கியமான பாத்திரமாக பரத்தையை கொண்டு வந்து சேர்க்கிறது. பரத்தையர் ஒழுக்கத்தை பேசுகிறது சங்க இலக்கியம். தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள் மிக அழகாக சொல்லுவார், பூவுக்கு புல் இதழ் வாய்த்தார் போன்று, மதிக்கு மறு வாய்த்தார் போன்று, உயர் நெறி தழுவிய இந்த தமிழர் சமுதாயத்தின் அன்புடை வாழ்க்கையில் பரத்தையர் ஒழுக்கம் என்கின்ற ஒன்று கலக்கத்தை ஏற்படுத்தியது என்று குறிப்பிடுகிறார். எனவே புலனடக்கம் பெரிதாக போற்றப்படவில்லை. ஆனால் வள்ளுவன் தான் இதை முதலில் பார்க்கிறான். இலக்கிய உலகத்தில் முதலில் கலக கொடியை உயர தூக்கி காட்டியவன் வள்ளுவன் தான். வள்ளுவன் தான் பிறரில் விழையாமையை பேசுகிறான். வள்ளுவன் தான் வரைவின் மகளிர் பற்றி பேசுகிறான். வள்ளுவனுக்கு முன்பும் சரி பின்பும் சரி வரைவில் மகளிர் என்ற சொற்பிரயோகத்தை பயன்படுத்தியவன் யாருமே கிடையாது.
விலை மகளிருக்கு அவன் வழங்கிய சொற்பிரயோகம் வரைவு. வரைவு என்றால் திருமணம். வரைவு இல் மகளிர், திருமணம் என்கின்ற ஒரு வரத்தை பெற முடியாத மகளிர் என்று பேசுகிறார். ஆக வரைவில் மகளிரை பேசக்கூடியவனாக வள்ளுவன் இருக்கிறான். ஒவ்வொரு ஆணும் கற்பு சார்ந்தவனாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே பிறனில் விழையாமையை பேசுகிறான். நன்றாக கவனிக்க வேண்டும். அறத்துப்பாலில் இல்லறவியலில் தான் அவன் பிறனில் விழையாமை பேசுகிறான். பொருட்பாலில் நட்பியலிலே தான் அவன் வரைவின் மகளிரை பற்றி பேசுகிறான். ஒன்றை நீங்கள் நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். கம்பனை முழுமையாக ஆதிக்கம் செலுத்தியவன் ஒருவன் உண்டென்றால் அது வள்ளுவனை தவிர வேறு யாருமே கிடையாது. ராமாயணம் முழுவதையும் படியுங்கள். கம்பன் கொடுத்திருக்கக்கூடிய 12,000 பாடல்களையும் படியுங்கள். ஏறக்குறைய 700க்கு மேற்பட்ட திருக்குறள் கருத்துக்களை அப்படியே எடுத்து கையாண்டவன் தான் கம்பன். எனவே கம்பன் யோசிக்கிறான். நீங்கள் 3ஆம் நூற்றாண்டிலே இருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை இடைப்பட்ட 300 ஆண்டு காலம் தமிழ் சமுதாயத்தை ஆண்டவர்கள் களப்பிரர்கள். தமிழர் வரலாற்றில் இருண்ட காலம் என்று அது பேசப்படுகிறது. களப்பிரர்கள் யார்? மாபெரும் போர் வீரர்களா? மண்டலாதிபதிகளா? படை நடத்தி பழக்கப்பட்டவர்களா? எல்லை மீறிய ஆற்றல் கொண்டவர்களா? இல்லை. மராடரர்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோமே, அப்படி ஒரு கொள்ளை கூட்டம். இன்றைக்கு இருக்கக்கூடிய மைசூர் அந்த காலத்தில் எருமை நாடு என்று பேசப்பட்டது. அந்த எருமை நாட்டிலே இருந்து வந்தவர்கள் தான் களப்பிரர்கள். இமயத்தில் சென்று தங்களுடைய புலிக்கொடியை பொறித்ததாகவும் விற்கொடியை பொறித்ததாகவும் மீன்கொடியை பொறித்ததாகவும் பறைசாற்றுகிற தமிழ் இனம் 300 ஆண்டு காலம் களப்பிரர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்தது. காரணம் என்ன? வீரம் சோரம் போனது. கோல்ட்ஸ்மித் மிக அழகாக ஒரு ஒற்றை வரி சொல்லுவான், வேர் வெல்த் அக்யூமுலேட்ஸ் தேர் மென் டீகே என்று. வேர் வெல்த் அக்யூமுலேட்ஸ் தேர் மென் டீகே. எந்த இடத்தில் செல்வம் குவிகிறதோ அங்கே பண்பாடு சிதைகிறது என்பான். எல்லை மீறிய செல்வம் குவிந்து கிடக்கிற நிலையில், எல்லை மீறிய இன்ப நுகர்வு வந்து சேருகிற நிலையில் நிச்சயமாக மனித சமூகத்தின் பண்பாடு படுகுழியில் தள்ளப்படும். நான் அடிக்கடி நினைவுபடுத்தி இருக்கிறேன். உலக வரலாற்றை படித்து பார்த்தால் மிக விரைவாக வளர்ந்து பேரரசை உருவாக்கியது ரோமர்கள் தான். ரோம பேரரசு தான் மிக குறுகிய காலத்தில் மிக உயர்ந்த பேரரசாக வளர்ந்தது. அந்த பேரரசு தான் மிக குறுகிய காலத்திற்குள்ளாகவே வீழ்ந்து சரிந்தது. பெரிய பேரரசாக வளர்ந்ததற்கு காரணம் அவர்களுடைய வீரம். விரைவாக சரிந்ததற்கு காரணம் அந்த வீரம் சோரம் போன நிலை, புலன் நுகர்வுக்கு ஆட்பட்டதனால். அதனால் இங்கே கம்பன் பார்க்கிறான், வள்ளுவன் வழங்கிய திருக்குறளை இவன் படித்திருக்கிறான், ஆனால் பயன்படுத்தவில்லை. இன்று வரையில் நான் சொல்கிறேன், வள்ளுவனை நாம் பேசுகிற மேடைகளில் மட்டும் கைப்பிடித்து வரவழைத்து பாராட்டுகிறோமே தவிர அவனை ஒருபொழுதும் நாம் வீட்டு வாசற்படிக்கு உள்ளே கொண்டு வந்து சேர்ப்பதே கிடையாது. வள்ளுவனை நாம் வாழ்வியலோடு பார்ப்பது கிடையாது. அதனுடைய விளைவு 300 ஆண்டு காலம் தமிழ் சமுதாயம் சீரழிந்து ஒரு களப்பிரர்கள் கூட்டத்தின் கையிலே சிக்கி கிடந்தது. கம்பன் யோசிக்கிறான். அவன் 9ஆம் நூற்றாண்டிலே பாடினானா 12ஆம் நூற்றாண்டிலே பாடினானா என்று பட்டிமண்டபம் நடத்த நான் வரவில்லை. எப்படி பார்த்தாலும் வான்மீகத்திற்கும் கம்பனுக்கும் இடையே 1000 ஆண்டுகளுக்கு மேல் ஓடிவிடுகிறது. எனவே வான்மீகம் வழங்கக்கூடிய அந்த பண்பாட்டையும் கம்பன் காப்பியத்தில் நாம் காணக்கூடிய பண்பாட்டையும் சேர்த்து வைத்து ஒருவரை தாழ்த்தி ஒருவரை உயர்த்தி பேசலாகாது. எப்படிப்பட்ட மாபெரும் கவிஞனாக இருந்தாலும் அவன் ஒரு புதிய சமுதாயத்தை படைக்க விரும்புவான். ஆனால் அதே நேரத்தில் அவன் வாழுகிற நேரத்தில் எந்த சமுதாயம் இருக்கிறதோ அந்த சமுதாயத்தினுடைய தாக்கத்திலே இருந்தவனால் முற்றாக விடுபட முடியாது. இங்கே கம்பன் பார்த்தான், புலன் அடக்கம் போற்றப்படாத காரணத்தினால், இன்ப நுகர்வு மிகுதியாக வளர்த்தெடுக்கப்பட்ட காரணத்தினால் தமிழ் சமுதாயம் வீரமற்ற மனிதர்களிடம் 300 ஆண்டு காலம் முடங்கி கிடந்தது.
மனிதனின் மாண்பு என்பது எங்கே இருக்கிறது? அவனுடைய புலன் அடக்கத்திலே தான் இருக்கிறது. நீங்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும். புலன் அடக்கம் என்பது வேறு, புலன் ஒடுக்கம் என்பது வேறு. நம்முடைய மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கிற 5 புலன்களையும் பொறிகளையும் புலன் சார்ந்த பொறிகளையும் நாம் ஒடுக்கிவிட வேண்டியதில்லை, ஆனால் அடக்கி வைக்க வேண்டும். ஆசைகளற்ற இந்த மண்ணில் யாரும் வாழ முடியாது, வாழவும் கூடாது. ஆனால் அந்த ஆசைகளை சீரமைத்துக் கொள்ள வேண்டும். அறம் சார்ந்து இன்பங்களை அனுபவிக்க வேண்டும். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் என்று பேசுவதுதான் வள்ளுவம். எனவே அறம் வழுவக்கூடாது. புறநானூரை புரட்டினால் மாண்ட அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என்று பேசுகிறது. ஒரு ஆட்சிக்கு அடித்தளமாக இருப்பது, அரசியல் உலகத்திற்கு அடித்தளமாக இருப்பது அறம். அறம்தான் முக்கியம். நான் வியந்து போகிறேன். ஐங்குறுநூறை நீங்கள் எடுத்து புரட்டி பார்த்தால் ஒரு பெண் பேசுகிறாள். நுண்ணறிவுடையோர் நூலோடு பழகினும் பெண்ணறிவென்பது பெரும் பேதமைத்தே என்று நாம் சொல்கிறோம். அறிவுக்கும் பெண்ணுக்கும் சம்பந்தமே கிடையாது என்று ஆணாதிக்கத்தின் பார்ப்பட்டு நாம் சொல்கிறோம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஐங்குறுநூறில் ஒரு பெண் பேசுகிறாள். அதற்கு இணையான ஒரு பிரகடனத்தை, வாக்கு மூலத்தை நான் இன்று வரை யாரிடமும் பார்க்கவே இல்லை. என்னுடைய ஆசை என்ன, என்னுடைய கனவு என்ன, என்னுடைய லட்சியம் என்ன, என்னுடைய விருப்பம் என்ன, என்னுடைய தாகம் என்ன, அந்த பெண் சொல்கிறாள். எந்த ஆணும் கூட அப்படி சொல்லவில்லை. அவள் சொல்கிறாள், நான் வாழக்கூடிய மண்ணில் பசி இல்லாகுக என்கிறாள். பசி இல்லாகுக. பசியற்ற சமுதாயம் தான் பகையற்ற சமுதாயம். பசி இருக்கிற வரையில் வன்முறையின் வேரை நீங்கள் ஒரு நாளும் அகழ்ந்து எரிந்துவிட முடியாது. எனவே ஒரு அமைதி சார்ந்த, அன்பு ததும்புகிற, அறவழியில் இருக்கிற சமூகம் படைக்கப்பட வேண்டும் என்றால் அந்த சமூகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அனைவரும் பசியற்றவர்களாக இருக்க வேண்டும். அதனால் அவள் சொல்கிறாள், பசி இல்லாகுக என் முதல் கனவு. அடுத்து சொல்கிறாள், பிணி சேன் நீங்குக என்கிறாள். நோயற்ற சமுதாயம் தேவை. கண்ணால் காணக்கூடிய தூரம் மட்டுமல்ல, எந்த இடத்தில் திரும்பி பார்த்தாலும் நோய் இருக்கக்கூடாது. சேன் நீங்குக, வெகு தூரத்தில் தொலைந்து போகட்டும் என்கிறாள். பசியற்ற சமுதாயம், நோயற்ற சமுதாயம். அடுத்து அவள் பேசுகிறாள், வேந்து பகை தணிக ஆண்டு பல நந்துக. ஏனென்றால் அன்றைக்கு ஆண்டவன் அரசன், மனிதர்களின் விதி எழுதக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக அவன் இருந்தான். எந்நேரமும் மனித ரத்தம் போர்க்களத்திலேயே நதி வெள்ளமாய் பாய்ந்து கொண்டே இருந்தது. எனவே வேந்து பகை தணிகட்டும், மனிதர்கள் நீண்ட காலம் இந்த மண்ணில் வாழட்டும். வேந்து பகை தணிக ஆண்டு பல நந்துக என்று சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறாள், அறம் நனி சிறக்க அல்லது கெடுக. அறம் மட்டுமே தழைக்க வேண்டும், அறத்திற்கு புறம்பான அனைத்தும் அழிந்துபட வேண்டும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு பெண் பேசியிருக்கிறாள். கம்பனுடைய ஒட்டுமொத்த காப்பியத்தினுடைய நோக்கமும் இதுதான். இல்லாரும் இல்லாமல் உடையாரும் இல்லாத ஒரு சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை தானே அவன் தன்னுடைய லட்சிய சமுதாயமாக சிந்திக்கிறான். வன்மையில்லை ஓர் வறுமையின்மையால், திண்மையில்லை நேர் செருணரின்மையால், உண்மையில்லை பொய் உரையிலாமையால், உண்மையில்லை பல் கேள்வி மேவலால். அந்த வரிசையாக நீங்கள் நாட்டுப்படலத்திற்குள்ளே நுழைந்து கம்பனுடைய பாடல்களை படிக்க தொடங்கினால் அவன் உருவாக்கக்கூடிய ஒரு லட்சிய சமுதாயத்தை நீங்கள் 500 பெண்ணினுடைய கனவோடு பொருத்தி பார்க்கலாம். கம்பன் திரும்ப 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 இந்த மண்ணில் வலியுறுத்த விரும்பியது அறம் சார்ந்த வாழ்வு. எனவே இந்த அறம் சார்ந்த வாழ்வை இழந்து விட்டான் தமிழன். அவன் மறுபடியும் பெற்றாக வேண்டும். அதற்கு என்ன செய்வது என்று யோசிக்கிற பொழுது கவி சக்கரவர்த்தி ஆகிய கம்பன்
கற்பனையின் உச்சம் தொட்டவன் கம்பன். ராவணனுடைய இலங்கையில் செல்வ செழிப்பு எப்படி இருந்தது என்பதை பல பாடல்களில் அவன் விவரித்தாலும் ஒரு பாடல் போதும். அதுதான் அவன் கற்பனையில் எந்த எல்லைக்கும் சென்று நிற்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் என்பதை நமக்கு இனம் காட்டும். ஒன்றுமில்லை, வைகரை பொழுது புலர்கிறது. பொழுது புலர்ந்து விட்டது. இலங்கையில் இருக்கக்கூடிய அரக்கியர், அவர்களிடம் பணிப்பெண்களாக இருப்பவர்கள் தேவ மகளிர். வாசலில் அவர்கள் பெருக்கி நீர் தெளித்து கோலமிடுகிறார்கள். அவ்வளவுதான். வாசலில் அவர்கள் பெருக்கினார்கள், நீர் தெளித்தார்கள், கோலமிட்டார்கள். ஒரு சிறிய செய்தி. இதை கம்பன் எதுவரை கொண்டு போகிறான் பாருங்கள். மாகாரின் மின்குடி மடக்கினர் அடுக்கி, மீகார மெங்கனும் நரும் துகள் விளக்கி, ஆகாய கங்கையை அங்கையின் அள்ளி, பாகாய செஞ்சொலவர் வீசுபடுகாரம். பொழுது புலர்ந்து விட்டது. பெருக்குவதற்கு வந்து நிற்கிறார்கள். பெருக்குவதற்கு துடைப்பம் தேவை. சாதாரண துடைப்பத்தை எடுத்து பெருக்கினால் ராவணனுடைய இலங்கையின் செழிப்பை எப்படி உங்களுக்கு இனம் காட்ட முடியும்? எனவே அவர்கள் எதை துடைப்பமாக்கினார்கள்? மாகாரின் மின்கொடி மடக்கினர் அடுக்கி. வானத்திலே இருக்கக்கூடிய மின்னல் கொடியை எடுத்து ஒடித்து அடுக்கினார்கள். துடைப்பம் உருவாகிவிட்டது. மாகாரின் மின்கொடி மடக்கினர் அடுக்கி. இப்பொழுது மீகாரம் எங்கனும் நரும் துகள் விளக்கி. துடைப்பம் இருக்கிறது, குப்பை கூட்ட வேண்டும் அல்லவா? அங்கே குப்பை எது? மீகாரம் எங்கனும் நரும் துகள், வாசனையை தரக்கூடிய கற்பக மரத்தின் மலர்கள், சருகாகி கிடக்கிற குப்பை, மணக்கும் மலர்களின் சருகு குப்பைகளை அவர்கள் பெருக்க தொடங்குகிறார்கள். பெருக்கி முடித்தார்கள். நீர் தெளிக்க வேண்டும் அல்லவா? நீரை எங்கிருந்து எடுத்தார்கள்? ஆகாய கங்கையை அங்கையின் அள்ளி. வானத்தில் இருக்கக்கூடிய கங்கை நதியின் நீரை அப்படி எட்டி அங்கையாலே எடுத்து தெளித்தார்களாம். அப்படி என்றால் அந்த மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்து இருந்தன என்பதை சொல்வதற்கு வேறு பாடலே தேவையில்லை, வர்ணனையும் தேவையில்லை. இப்படி எந்த ஒன்றிலும் கற்பனையின் உச்சம் தொடக்கூடிய ஆற்றல் பெற்ற கவிஞன் ஏன் ஒரு மூல நூலை தானாகவே சிந்தித்து தானாகவே தமிழில் தரவில்லை? அவன் ஏன் ஒரு வழிநூலை படைக்கிறான்? எதற்காக அவன் வான்மீகத்தை இரவலாக எடுக்கிறான்? காரணம் வேறொன்றும் இல்லை. நீண்ட நெடும் காலமாக தமிழ் சமுதாயத்தில் ராமன் கதை பேசப்பட்டிருக்கிறது. புறநானூரை புரட்டினாலும் சரி, அகநானூரை புரட்டினாலும் சரி, சிலப்பதிகாரத்திற்குள்ளே சென்றாலும் சரி, மணிமேகலைக்குள்ளே சென்றாலும் சரி, ராமன் சம்பந்தப்பட்ட வரலாற்றை உங்களாலே பார்க்க முடியும். அவற்றையெல்லாம் விரிவாக விளக்கினால் நான் சொல்ல வேண்டியதிலிருந்து வேறிடம் சென்றதாக பொருள். எனவே ஏற்கனவே மக்கள் அறிந்த கதை. இந்த கதையை வான்மீகம் தந்திருக்கிறது வடமொழியில். அந்த கதை முழுவதையும் காப்பிய வடிவத்தில் கம்பன் படித்து பார்க்கிறான். கம்பன் வடமொழி அறிந்தவன். இதன் அடிநாதமாக விளங்கக்கூடியது ஒழுக்கம், ஒழுக்கம், ஒழுக்கம். அறம், அறம், அறம். இந்த அறத்தையும் ஒழுக்கத்தையும் இழந்தல்லவா என் இனம் நிற்கிறது. எனவே என்னுடைய இனம் மீண்டும் அறம் சார்ந்த வாழ்வை வாழ வேண்டும். ஒழுக்கம் நிறைந்த பெருமக்களை இது போற்ற வேண்டும். இதற்கான கரு வான்மீகத்தில் இருக்கிறது என்றவன் சரியாக கண்டெடுக்கிறான். அதனாலேதான் வான்மீகத்தை அவன் தமிழில் தந்தான். நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், வான்மீகத்தினுடைய வெற்று மொழிபெயர்ப்பு அல்ல கம்பராமாயணம். கம்பன் ஒரு கார்பன் காப்பி அல்ல. வரிக்கு வரி வான்மீகத்தை படித்து வடமொழியில் இருக்கக்கூடியவற்றை அப்படியே எடுத்து தமிழில் அவன் தந்துவிட்டு செல்லவில்லை. ஒரு பக்கம் நீங்கள் வான்மீகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். வான்மீகத்தை படிக்காமல் நீங்கள் கம்பனை மட்டும் படித்தால்
கம்பனுடைய நோக்கையும் கம்பனுடைய போக்கையும் கம்பனுடைய இந்த பண்பாடு சார்ந்து அவன் வடித்து கொடுத்திருக்கக்கூடிய லட்சிய கனவுகளையும் உங்களால் முழுமையாக கண்டெடுக்கவே முடியாது. ஒரு பக்கம் வான்மீகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும், சர்க்கம் சர்க்கமாக நீங்கள் புரட்ட வேண்டும், அதற்கு இணையாக கம்பனை பக்கத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும், படலம் படலமாக நீங்கள் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் வான்மீகத்தினுடைய கதை எப்படி சொல்லப்படுகிறது, அது எப்படி கம்பனாலே மீட்டுருவாக்கம் தரப்படுகிறது என்பதை முழுமையாக சொல்வதற்கு என்னால் முடியும். ஆனால் அதற்கு நேரம் கிடையாது. வேண்டுமானால் கிருபானந்த வாரியார் கந்தன் கருணை காலட்சேபத்தை வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் நடத்தியது போல் நாம் நடத்தலாம். ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இரண்டையும் முழுமையாக இணைத்து உங்களிடம் முற்றாக தந்துவிட முடியாது. ஆனாலும் சில முக்கியமான செய்திகளை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தொடக்கத்திலேயே பாருங்கள், வான்மீகத்தை பொறுத்தவரையில் நாரதன் வான்மீகி இருவருக்கும் இடையே நடந்த உரையாடல், அந்த உரையாடலில் அவன் தேர்ந்து தெளிந்து கொண்ட செய்தி மண்ணில் வாழக்கூடிய மனிதர்களிலேயே புருஷோத்தமன் ராமன் என்பதுதான். வான்மீகம் முழுக்க முழுக்க ராமனை ஒரு மனிதனாகவே காட்டுகிறது. ஆனால் வான்மீகத்தில் வரக்கூடிய சில பாத்திரங்கள் ராமனை திருமாலின் வடிவமாகவும் பார்க்கிறது. கம்பனை பொறுத்தவரையில் கம்பன் காட்டுகிற ராமன் வெறும் மனிதன் இல்லை, அவன் திருமாலும் இல்லை, அவன் சிவனும் இல்லை, அவன் பிரம்மனும் இல்லை, மூவருக்கும் மேலான முழுமுதற் பரம்பொருளாகத்தான் ராமனை அவன் கொண்டு வந்து நம்மிடம் காட்டுகிறான். இப்பொழுது நீங்கள் ராமாயணத்தில் அவன் கடவுள் வாழ்த்து பேசினான், அவையடக்கம் பேசினான். முதலில் அவன் ஆற்றுப்படலத்தை தொடங்குகிறான். ஆற்றுப்படலம் வான்மீகத்தில் கிடையாது. ஒரே ஒரு ஸ்லோகம்தான். சரையு நதிக்கரையின் இரு மருங்கிலும் இருந்த கோசல நாட்டு மக்கள் செல்வ செழிப்போடு சிறப்பாக வாழ்ந்தார்கள். அவ்வளவுதான் வான்மீகத்தில் நீங்கள் காணக்கூடிய ஒரே ஒரு செய்தி. ஆனால் கம்பன் ஆற்றுப்படலத்திலே இருந்து தொடங்குகிறான். ஆற்றுப்படலம் என்பது முழுக்க முழுக்க கம்பனுடைய சொந்த சரக்கு. அது 20 பாடல்களில் ஆற்றுப்படலத்தை அவன் பாடுகிறான். அதில் முதல் பாடல் என்ன? 12000 பாடல்களை பாடிய கம்பன் புலனடக்கத்தை சொல்வதற்காகத்தான் பாடினான். புலனடக்கம் வான்மீகத்தில் போற்றப்பட்டது என்பதனாலேதான் வான்மீகத்திற்கு இவன் வழிநூலை அமைத்தான் என்று சொல்வதற்கு நாம் சிரமப்பட வேண்டியதில்லை. காப்பியத்தை தொடங்குகிறான். ஆற்று படலத்தின் முதல் பாடல் கம்பன் தருவது, எதற்காக எழுதுகிறேன்? அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்பதுதான் கம்ப ராமாயணத்தின் பாவிகம் என்று தொடர்ந்து கம்பன் மேடைகளில் பேசப்படும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கம்பன் இந்த மண்ணில் புலன் அடக்கத்தை மீண்டும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அந்த காப்பியத்தை படைக்க வந்திருப்பதனால் முதல் பாடலே எப்படி பாடுகிறான்? ஆசலம்புரி ஐம்புரி வாளியும் காசு அலம்பு முலையவர் கண் எனும் பூசலம்பும் நெறியின் புறம் செலா கோசலம் புனை ஆற்றணி கூறுவாம் என்கிறான். சரையு நதி பற்றி பேசுகிற பொழுதே அசலம்புரி ஐம்புரி வாளியும், குற்றம் இழைக்கக்கூடிய 5 பொறிகள் நமக்குள்ளே இருக்கின்றன. ஆனால் கோசல நாட்டிலே இருந்த ராமன் 5 பொறிகளை அடக்கியவன் என்று சொல்லவில்லை. கோசல நாட்டில் வாழ்ந்த அனைவருமே புலனடக்கம் போற்றியவர்களாகத்தான் கம்பனால் காட்டப்படுகிறார்கள். குற்றம் இழைக்கக்கூடிய இந்த 5 பொறிகள் கோசலத்தில் வாழ்ந்தவர்களிடம் எந்த குற்றத்தையும் இழைக்கவில்லை என்று முதல் வரியில் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான், காசு அலம்பு முலையவர் கண் எனும் பூசலம்பும் நெறியின் புறம் செலா. அவர்கள் கண்ணும் குற்றமிழைக்காது என்கிறான். 5 பொறிகள் குற்றமிழைக்காது என்றால் அதில் கண்ணும் ஒன்றுதானே. ஒரு மகாகவி சக்கரவர்த்தி கூறியது கூறல் என்கிற குற்றத்திற்கு உட்படலாமா? மறுபடியும் ஏன் கண்ணை தனித்து அவன் பேசுகிறான்? யோசிக்க வேண்டும்.
நண்பர்களே, இந்த இடத்தில் தான் ஆசாஞா, நான் ஆசாஞாவை மனதுக்குள் மானசீகமாக போற்றுகிறேன். கம்பன் அடிப்பொடியினுடைய திருவடிகளை நான் மானசீகமாக தொழுகிறேன். அந்த ஆசாஞா சிவஞான முனிவர் சிவஞான போதத்திற்கு தந்திருக்கக்கூடிய விளக்கத்தை எடுத்து இங்கே கொண்டு வந்து பொருத்துவார். 5 பொறிகளும் குற்றமிழைக்காது என்று சொன்ன கம்பன் அடுத்த வரியில் கோசலத்தில் இருக்கக்கூடிய பெண் மக்களின் கண்களும் குற்றம் இழைக்காது என்று ஏன் சொல்கிறான் தெரியுமா? கண்ணை தவிர்த்து மற்ற மெய், வாய், மூக்கு, செவி ஆகிய 4ம் நின்று பற்றும் பொறிகள், கண் மட்டும்தான் சென்று பற்றும் பொறி. யோசிக்க வேண்டும் நண்பர்களே. உணவை வாய் ஏற்கும், வாயாக போய் உணவை ஏற்காது. உணவை உள்ளே விட்டால் வாய் ஏற்கும். இசையை செவி கேட்கும், செவி சென்று இசையை தேடாது. இசை வந்து செவிக்குள்ளே நுழைய வேண்டும். மூக்கு சுவாசித்தால் தான் வாழ்வே நமக்கு நடக்கும். அதற்காக மூக்கு போய் சுவாசிப்பது கிடையாது. காற்று மூக்குக்குள்ளே நுழைந்தால் அது சுவாசிக்கும். ஒருவன் தொட்டால் மெய் உணர்ச்சி நமக்கு ஏற்படும். எனவே 4 பொறிகளும் நின்று பற்றும் பொறிகள். ஆனால் கண் இருக்கிறதே, நான் இங்கே இருப்பேன், என் பார்வை படுகிற தூரம் வரையில் இந்த கண் எதை வேண்டுமானாலும் செய்யும். காரணம், இந்த கண் சென்று பற்றும் பொறி. இங்கே ஏன் இரண்டாவதாக இதை அசலம்புரி ஐம்பொறி வாளியும் காசு அலம்பு முலையவர் கண் எனும் பூசலம்பும் நெறியின் புறம் செலா கோசலம் என்று கம்பன் சொல்கிறான் என்றால், சென்று பற்றக்கூடிய கண்களே குற்றமிழைக்காது என்றால் நின்று பற்றக்கூடிய மற்ற பொறிகளை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை என்கிறான் கம்பன். நண்பர்களே, முழுக்க முழுக்க இவன் வான்மீகத்தை ஒழுக்கம் சார்ந்தும் அறம் சார்ந்தும் தான் கண்களுக்கு நமக்கு தர விரும்புகிறான் என்பதற்கு இன்னொரு சான்று சொல்கிறேன். அவன் அங்கே இருக்கக்கூடிய ஆற்றுப்படலம் பாடுகிறான், பிறகு நகரப்படலம், நாட்டுப்படலம் என்றெல்லாம் வருகிறதே. ஒரு இடத்தில் அழகாக சொல்கிறான், அங்குதான் நீங்கள் பார்க்க வேண்டும். கம்பன் வான்மீகத்தின் வழியாக வடநாட்டை பார்க்கவில்லை, வட இந்தியர் வாழ்க்கை நெறியை அவன் பார்க்கவில்லை, முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை அவன் பார்த்திருக்கிறான். அதனாலே தான் கண்ணதாசன் ஒரு முறை அழகாக சொன்னார், தமிழ்நாட்டு பெண்ணுக்கு சேலை கட்டி பார்த்தவன் கம்பன் என்று. சீதைக்கு தமிழ்நாட்டு பெண்ணினுடைய சேலை கட்டி பார்த்தவன் கம்பன். எனவே அவன் தமிழனாய் தமிழ் இனத்திற்கு ஒரு மிகச்சிறந்த பெட்டகத்தை தர வேண்டும் என்பதற்காகவே தான் இந்த முயற்சியில் ஈடுபட்டான் என்பதற்கு இப்பொழுது நான் சொல்லக்கூடிய ஒரு பாடலே சான்று. கலம் சுரக்கும் நிதியம், கணக்கிலா நிலம் சுரக்கும் நிறை வளம், நல் மணி பிலம் சுரக்கும், பெருதற்கரிய தம் குலம் சுரக்கும் ஒழுக்கம் குடிக்கலாம் என்கிறான் கம்பன். முதலில் பாருங்கள், கலம் சுரக்கும் நிதியம். இங்கிருந்து மரக்கலங்கள் சென்று பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய செல்வங்களை திரட்டி கொண்டு வந்து சேர்க்கும் என்றால், அயோத்தியிலோ கோசல நாட்டின் ஓரத்திலோ கடற்கரை கிடையாது. தமிழ்நாட்டிலேதான் கிழக்கு கடற்கரை முழுவதுமாக இருக்கிறது. எனவே இவன் பாடுவது அயோத்தியை, பாடுவது கோசலத்தை, ஆனால் இல்லாத துறைமுகத்தை இருப்பதாக சொல்லி அவன் பாடுகிறான். கலம் சுரக்கும் நிதியம், கணக்கிலா நிலம் சுரக்கும் நிறை வளம். அப்படி பாடுகிற இடத்தில் பார்க்க வேண்டும், பெருதற்கரிய தம் குலம் சுரக்கும் ஒழுக்கம் குடிக்கலாம். ஒவ்வொரு குடியிலும் எது சுரக்கிறது? ஒழுக்கம் சுரக்கிறது, ஒழுக்கம் சுரக்கிறது. அதுதான். எனவே இந்த ஒழுக்கத்தையும் அறத்தையும் அடிப்படையாக வைத்துத்தான் அவன் அந்த மூல நூலிலே இருந்து எடுக்கிறான். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே போனால் செய்திகள் ஏராளமாக வந்து சேரும். இப்பொழுது நீங்கள் சில சந்திப்புகளை மட்டும் உங்களுடைய சிந்தனைக்கு வைக்கிறேன். அதில் முதல் சந்திப்பாக கைகேயி ராமன் சந்திக்கக்கூடிய காட்சியை கொண்டு வந்து சேர்க்கிறேன். வான்மீகம் எப்படி அந்த சந்திப்பை உருவாக்குகிறது, கம்பன் எப்படி அந்த சந்திப்பை உருவாக்குகிறான்,
பார்க்க வேண்டும். நீங்கள் வான்மீகத்தை பொறுத்தவரையில் முழுவதுமாக நான் கதை சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. கைகேயி 2 வரங்களை பெறுவது என்று முடிவெடுக்கிறாள். அவளுடைய தூய சிந்தையை மந்தரை மாற்றிவிடுகிறாள். மந்தரை அவள் தூய சிந்தனையை மாற்றுவதற்கு எடுத்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஆயுதமே எது? ராமன் ஆட்சிக்கு வந்தால் நீ முழுக்க முழுக்க கோசலைக்கு அடிமையாக இருக்க வேண்டி வரும் என்கிறார். நீங்கள் இந்த ராமாயணத்தில் வான்மீகம் தரக்கூடிய அந்த காட்சியை படித்துக் கொண்டே வந்தால் சக்களத்தி போராட்டமாகவே அது உருவாக்கப்படுகிறது. அந்த சக்களத்தி போராட்டத்தை தூண்டிவிடுகிறாள் மந்தரை. எவ்வளவு சிறப்புகள் பொருந்திய பண்பு நலன்கள் கொண்டவளாக ஒரு பெண் இருந்தாலும் இன்னொரு பெண்ணுக்கு தான் ஏவல் கூவலாக அடங்கி ஒடுங்கி இருக்க வேண்டும் என்பதை அவ்வளவு எளிதாக ஏற்க மாட்டாள். அதனால் அவள் பேசுகிறாள். முதலில் அவள் சொல்லக்கூடியது பெற்ற பாசத்தை தூண்டுகிறாள். அவள் நீங்கள் மந்தரையை போன்ற ஒரு சூழ்ச்சி மிக்க அறிவார்ந்த ஒரு பெண்மணியை அவ்வளவு எளிதாக பார்த்துவிட முடியாது. அது வான்மீகம் வடித்து கொடுத்திருக்கிற அற்புதமான பாத்திர படைப்புகளில் ஒன்று. காரணம், ராமாயணத்தின் திருப்பு முனைகளில் முதல் திருப்பு முனையே அதுதானே. ஒரு பக்கம் மந்தரையின் மூலமாக உருவாக்கப்படுகிற திருப்பு முனை அடுத்து சூர்பனகையின் மூலமாக கொண்டு செலுத்தப்படுகிறது. நீங்கள் காப்பியத்தினுடைய நோக்கம் கதை களம் என்பதையெல்லாம் மிக தெளிவாக இயேசு பிறப்பதற்கு முன்னாலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆய்வு செய்து அறிஞர் உலகமே வியக்கக்கூடிய அளவுக்கு கருத்துக்களை வழங்கியவன் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் சொல்லுவான், ஒரு காப்பியம் என்றால், ஒரு காவியம் என்றால் அதற்கு கதைதான் முக்கியமே தவிர பாத்திரங்களுக்கு அந்த முக்கியத்துவம் இல்லை என்பான். ஆனால் ஷேக்ஸ்பியருடைய எந்த படைப்புகளை நீங்கள் எடுத்து படித்தாலும் பாத்திரங்களின் மூலமாகத்தான் அந்த கதையே நகர்ந்து செல்லும். ஒவ்வொரு பாத்திரத்தினுடைய மன உணர்ச்சி, அந்த பாத்திரம் காணக்கூடிய எதிர்வினைகள், அதனால் உருவாகக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் என்று பாத்திரத்தை மையமாக வைத்து செல்லும். பிளாட் என்பது ஒன்று, கேரக்டர் என்பது ஒன்று. கம்பனை பொறுத்தவரையில் முழுக்க முழுக்க அவன் கேரக்டரை வைத்துக் கொண்டுதான் நடத்துகிறான். வான்மீகமும் அதைத்தான் கம்பனுக்கு காட்டுகிறது. மந்தரை பாத்திரம் சாதாரண பாத்திரம் இல்லை. முதலில் அவள் சொல்வது, எந்த பெண்ணாக இருந்தாலும் ஒரு தாயாக இருந்தால் அவள் அழிவதற்கு கூட தயாராக இருப்பாள். ஆனால் அவளுடைய பெற்றெடுத்த மக்கள் அழிவதற்கு அவள் ஒருபோதும் உருப்பட மாட்டாள். அதனால் முதலில் அவள் சொல்கிறாள், ராமன் அரியாசனத்தில் அமர்ந்தால் அடுத்த கணமே உன் மகன் பரதனுடைய உயிருக்கு இறுதி ஏற்படும். காரணம், ராமனுக்கு அடுத்த தம்பி பரதன், அவனுக்கு பிறகுதான் இலக்குவனும் சத்ருகனனும். ஆட்சி நாற்காலியை அசைத்து பார்ப்பதற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பரதனுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் ராமன் கருதுவான். அதனால் ராமன் அரியாசனத்தில் வந்து அமர்ந்தால் முதலில் உன்னுடைய மகன் மிகப்பெரிய கேட்டை சந்திக்க வேண்டி வரும். பாசத்தை தூண்டுகிறாள். அடுத்து 2வது சொல்கிறாள், நீ கோசலைக்கு அடிமையாக இருக்க வேண்டிய நிலைமை வந்து சேரும் என்கிறாள். இந்த 2ஐயும் நீங்கள் இணைத்து பார்க்க வேண்டும். இப்படி சொல்லித்தான் அவள் கைகேயியின் மனதை மாற்றுகிறாள். ஆனால் வான்மீகத்தில் அந்த காட்சியை, மந்தரை பேசுகிற காட்சியை ஒரு முறை படியுங்கள். அதே மந்தரை கைகேயியிடம் பேசுகிற கம்பன் காட்டுகிற காட்சியையும் படித்து பாருங்கள். நண்பர்களே, வாழ்வு என்பது இது போன்ற ரசனைகளின் மூலமாகத்தான் புதுப்பித்துக் கொள்ளப்பட வேண்டும். பட்டினத்தார் சொல்லுவார், உண்டதே உண்டும், உடுத்ததே உடுத்தும், கண்டதே கண்டும், கேட்டதே கேட்டும், கழிந்தன கடவுள் நாளெல்லாம் என்பார். உண்டதையே உண்டு, உடுத்ததையே உடுத்து, கண்டதையே கண்டு, கேட்டதையே கேட்டு நாம் நாளை கழிக்கிறோம். எந்த நாளை கழிக்கிறோம்? பட்டினத்தார் சொல்கிறார், கடவுள் நாளை கழிக்கிறோம் என்கிறார். ரசனை என்பது மனித வாழ்வில் மிக முக்கியமானது. வடமொழியில் ஒரு சொற்பிரயோகமே உண்டு, ரசாத்மகம் வாசகம் என்று. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் ரசம் ததும்ப வேண்டும்.
அப்படி ரசம் ததும்ப ததும்ப நம்மிடம் ஒரு காப்பியத்தை கொண்டு வந்து கொடுத்து விட்டு போனவன் தான் கம்பன். இவற்றையெல்லாம் படிக்க வேண்டும். இன்றைக்கு பாழ்பட்டு நாம் ஊடகங்களினுடைய வலைக்குள்ளே போய் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். சமூக வலைத்தளங்களுக்குள்ளே நம்முடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு செல்போனை வைத்துக் கொண்டு அதிலேயே நம்மை முழுமையாக தொலைத்து விடுகிறோம். வேறு எதற்கும் நமக்கு நேரம் இல்லை. நீங்கள் இவற்றையெல்லாம் படித்து பாருங்கள். அறிவு விரிவாக வேண்டும் என்றால் வாசிக்க வேண்டும், நல்லனவற்றை வாசிக்க வேண்டும். வாசிப்பது மட்டுமே ஒருவனை புத்தனாக்கி விடாது. புத்தகங்களை படிப்பதனால் எவனும் புத்தனாகி விடுவதில்லை. ஒரு கையை ஓங்கி ஓங்கி காலம் முழுவதும் நீங்கள் வீசிக்கொண்டிருந்தாலும் ஓசை வராது. இரண்டு கைகளும் இணைந்தால் தான் ஓசை வரும். ஒரு பக்கம் வாசிப்பு, இன்னொரு பக்கம் சுயமாக யோசிப்பு. வாசிப்பதும் யோசிப்பதும் ஒன்றுபடும் போதுதான் சிந்தனை செழுமையுறும். இங்கே நீங்கள் மந்தரையின் பேச்சை படித்தார். தசரதனை பற்றி மிக இழிந்த சொற்களை அவள் பெய்து பேசுகிறாள். கைகேயி அடி அறிவு கெட்டவளே என்றுதான் அவள் தொடங்குகிறாள். ஒரு சாதாரண பணிப்பெண், அரசரில் பிறந்து அரசரில் வளர்ந்து அரச குடும்பத்தில் வந்து பேரரசியாக உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய கைகேயியிடம் அடி அறிவு கெட்டவளே என்று பேச முடியுமா? அந்த அளவுக்கு கைகேயி அவளுக்கு இடம் கொடுத்திருக்கிறாள். அவள் யார் என்பதை வான்மீகம் தொடக்கத்திலேயே சொல்லிவிடுகிறது. இந்த கூனி எந்த நாட்டைச் சேர்ந்தவள் தெரியாது. இவளுடைய தாய் தந்தை யார் தெரியாது. எப்படியோ அவள் கைகேயிடம் வந்து சேர்ந்து விட்டாள். கைகேயின் அன்பை பெற்று விட்டாள். அடி அறிவு கெட்டவளே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உரிமை கொண்டு விட்டாள். அடி அறிவு கெட்டவளே, நன்றாக யோசித்து பார். உன்னுடைய கணவன் அவனை போல் தர்மத்துக்கு எதிரான நயவஞ்சகன் எவனும் கிடையாது. அவன் ஒரு வேடதாரி. அவன் உன்னிடம் கபட நாடகம் நடத்துகிறான். அவன் உனக்கு உண்மையானவன் இல்லை. இதைவிட கடுமையான வார்த்தைகளை அவள் தொடர்ந்து பேசுகிறாள். ஆனால் கம்பனுக்குள்ளே நீங்கள் சென்றால் இப்படி ஒரு வார்த்தையை கூட கூனி தயரதனுக்கு எதிராக சொன்னதாக பார்க்கவே முடியாது. அவை அனைத்தையும் தூக்கி எறிந்து விடுகிறான் கம்பன். ஆனால் தாய் பாசத்தையும் அதே போன்று சக்கலத்தி என்ற நிலையில் அவள் அடிமைப்படுத்தி விடுவாளோ என்கிற இடத்தையும் வான்மீகம் தருகிற பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறான் கம்பன். காரணம், உளவியலுக்கு உட்பட்டது அது. எனவே அவற்றை ஏற்றுக்கொள்கிறான். நீங்கள் ஒவ்வொன்றாக பார்த்தால், இப்பொழுது நீங்கள் முழுவதுமாக அதில் சென்றால், இன்றைக்கு நான் வெறுமனே ராமன் கைகேயி சந்திப்பை மட்டும்தான் சொல்லி முடிப்பதாக இருக்கும். ஆனால் கைகேயி வான்மீகம் காட்டுகிறபடி பார்த்தால், தசரதன் வந்தான், அவள் 2 வரங்கள் கேட்கிறாள். அந்த 2 வரங்களை கேட்ட பொழுது அவன் நெஞ்சம் பதறுகிறான். சரி, ஒரு வரத்தையாவது பெற்று நீ பரதனை மண்ணுக்கு மன்னனாக மாற்று, எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் என் மகன் ராமன் என் உயிருக்கு இணையானவன், அவனை மட்டும் இழக்க நான் தயாராக இல்லை என்று அவள் காலில் விடுகிறான். வான்மீகம் காட்டுகிற தசரதனும் கைகேயின் காலில் விடுகிறான், விழுந்து அழுகிறான். கம்பன் காட்டுகிற தசரதனும் என் உயிர்க்கு அபயம் அழி என்று அவனும் காலிலேதான் விழுந்து கண்ணீர் விட்டு அழுகிறான். அதில் மாற்றம் இல்லை. ஆனால் வான்மீகத்தில் பார்க்கிற பொழுது ராமனை வர வேண்டும், அவனை சுமந்திரனை அனுப்பி நீ ராமனை அழைத்து வா என்று கைகேயி சொல்கிறாள். அதிலும் கைகேயி தான் சொல்கிறாள். ராமன் வருகிறான். வந்த பொழுது சோர்வுற்று தளர்ந்த நிலையில் சோகம் தாழாமல் தயரதன் படுக்கையில் இருக்கிறான். அவனை வந்து ராமன் பார்க்கிறான். பார்த்து அவனுடைய நிலையை கண்டு உடனே அவன் கைகேயிடம் கேட்கிறான், கோபமாக ஏதாவது நீங்கள் வார்த்தைகளை சொல்லி என் தந்தையின் மனதை புண்படுத்தி விட்டீர்களோ என்று கேட்கிறான். அதற்கு பிறகு ராமனிடம் தசரதனே சொல்கிறான், இந்த 2 வரங்களை பற்றி சொல்லி, இந்த 2 வரங்களில் நீ நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நீ இவற்றை ஏற்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. தசரதன் பேசுகிறான்.
வான்மீக ராமாயணத்தில் அவன் தெளிவாக சொல்கிறான், நான் இவளுக்கு இந்த அரைக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய நிர்பந்தம் உனக்கு இல்லை. இது வான்மீகம் காட்டுகிற காட்சி. ஆனால் கம்பன் என்ன செய்கிறான்? கைகேயி சுமந்திரனை அனுப்பினாள். சுமந்திரன் அழைப்பை ஏற்று ராமன் வருகிறான். அவன் தயரதனை பார்க்கவே இல்லை. தயரதனுக்கும் ராமனுக்கும் இடையில் ஒரு சந்திப்பே நடக்கவில்லை. கைகேயி அவசரமாக வந்து ராமனை வழிமறிக்கிறாள். வழிமறித்து சொல்கிறாள். அவள் தசரதனிடம் கேட்டாள் அல்லவா, ஏய வரங்கள் இரண்டினில் ஒன்றில் என் சேய் அரசு ஆள்வது, சீதை கேள்வன் ஒன்றால் போய் வனம் ஆள்வது. நன்றாக கவனிக்க வேண்டும் நீங்கள். ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றால் என் சேய் அரசாள்வது, நம் சேய் என்று அவள் சொல்லவில்லை. இவளும் அவனும் கூடி பெற்ற குழந்தைதானே பரதன். நம் சேய் என்று சொல்லவில்லை, என் சேய் அரசாள்வது. சீதை கேள்வன் என்கிறாள், ராமன் என்றே அவள் சொல்லவில்லை. ராமன் என்ற வார்த்தையை சொல்லுகிற பொழுது அதை கேட்கிற நிலையிலேயே தயரதன் பாசம் பன்மடங்கு பெருகுமே. எனவே அந்த பெயரை கூட அவள் பயன்படுத்த தயாராக இல்லை. சீதை கேள்வன் மற்றும் ஒன்றால் போய் வனம் ஆள்வது என்றுதான் சொல்கிறாளே தவிர தசரதனிடம் 14 ஆண்டுகள் அவன் கானகம் செல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. வனம் செல்ல வேண்டும் என்று மட்டும்தான் சொன்னாள். ஆனால் ராமனை பார்த்து பேசுகிற பொழுது தெளிவாக சொல்கிறாள், பரதன் நாடாள வேண்டும், நீ 14 ஆண்டுகள் கானகம் செல்ல வேண்டும் என்று தெளிவாக சொல்கிறாள். ஆனால் இந்த இடத்தில் கம்பன் காட்டுகிற பொழுது ராமனுக்கும் தயரதனுக்கும் ஏற்படுகிற ஒரு சந்திப்பையே தவிர்த்து விடுகிறான். கைகேயி கோப அறைக்குள்ளே நுழைந்து தலைவிரி கோலமாக எல்லா அணிகலன்களையும் தூக்கி எறிந்துவிட்டு கண்ணீர் ததும்ப தசரதனிடம் பேசுகிற காட்சியை நீங்கள் பார்த்தால் வான்மீகத்தில் இருப்பது போன்றுதான் கம்பனும் எழுதுகிறான். ஆனால் கோப அறை என்ற ஒன்றை கம்பன் காட்டவே இல்லை. கோபத்தை காட்டுவதற்கென்றே ஒரு அறை இருந்ததாக வான்மீகம் பேசுகிறதே, அதை கம்பன் காட்டவில்லை. கம்பன் மிக உயர்ந்த நிலையிலே தான் பாத்திரங்களை செதுக்கிக் கொண்டே போகிறான். ஒரு பாத்திரத்தை அவ்வளவு எளிதாக சீரழித்து விடுவதற்கு கம்பனுக்கு சம்மதம் இல்லை. இங்கே தயரதனை சந்திக்காமலேயே இவனிடம் சொல்கிறாள், ஆழிசூழ் உலகலாம் பரதனே ஆள, நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழிவங் காணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டின் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். வான்மீகத்திலும் அப்படியே தான் இருக்கிறது. அம்மா, நீங்கள் தந்தை சொன்னார் என்பதற்காக நான் செய்ய வேண்டும் என்றில்லை, நீங்கள் சொன்னாலும் தவறாமல் செய்ய போகிறேன் நான். அதைத்தான் கம்பனிலும் ராமன் பேசுகிறான். மன்னவன் பணி என்றாகில் நும் பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடிகனேன் பெற்றதன்றோ, என்னினி உறுதியப்பால் இப்பணி தலைமேற்கொண்டேன், மின்னொளிர் காணம் இன்றே போகின்றேன், இப்பொழுதே விடையும் கொண்டேன் என்கிறான். ஆனால் வான்மீகத்தை நீங்கள் பார்த்தால் கைகேயி அவனை அவசரப்படுத்துகிறாள். எங்கே தயரதன் மனம் மாறிவிடுவானோ என்கிற பதைப்பு, ராமனை காட்டிற்கு அனுப்பிவிட்டோம் என்ற செய்தி மக்கள் நடுவிலே சென்று சேர்ந்தால் கலவரம் மூண்டு விடுமோ என்ற பதற்றம். அதனால் அவள் ராமனிடம் திரும்ப திரும்ப சொல்கிறாள், இப்பொழுதே புறப்படு, உடனே மரவுரி தரித்து காட்டுக்கு செல் என்கிறாள். ஆனால் இப்பொழுதே புறப்படு என்று கம்பனில் கைகேயி பேசவில்லை, ராமன் சொல்லிவிடுகிறான். இன்றே போகின்றேன், இப்பொழுதே விடையும் கொண்டேன் என்று போகிறான். நீங்கள் வான்மீகத்தை படித்தால் கோசலை இந்த செய்தி அறிந்த பிறகு கிழப்பருவத்தில் ஒரு இள நங்கையை மணந்ததனால் முற்ற முழுக்க தன்னுடைய அறிவை அவனிடம் பறிகொடுத்து விட்டு அந்த பெண்ணிடம் பறிகொடுத்து விட்டதனால் ஏற்பட்ட விளைவுதான் இது. நான் நீதி கேட்கிறேன் என்று கோசலை தயரதனை நோக்கி வருகிறாள். வான்மீகத்தில் கோசலை முழுக்க முழுக்க கைகேயியை குற்றம் சாட்டியும் பேசுகிறாள். பரதன் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் சக்களத்து என்னை சீரழிப்பாள்.
அவளுக்கு காலம் முழுவதும் பணிவிடை செய்யக்கூடிய நிலையிலேதான் நான் இருக்க வேண்டி நேரும் என்றெல்லாம் ஒரு சக்களத்தி மனோபாவத்தோடு பேசுகிற கோசலையை நாம் வான்மீகத்தில் பார்க்கிறோம். ஆனால் கம்பனில் அப்படி ஒரு இடத்தில் கூட கோசலையின் சித்திரத்தை சிதைக்கவே இல்லை. அவள் அந்த அரண்மனைக்கு போகவும் இல்லை. ராமன் வந்து கோசலையிடம் சொல்கிறான், அம்மா, தந்தை கொடுத்த 2 கட்டளையை நான் மேற்கொள்ளப் போகிறேன் என்று. அதில் முதல் கட்டளை பரதன் மண்ணாள வேண்டும் என்று கைகேயி சொன்னதாக அவன் பேசுகிற பொழுதே ஒரு சிறிதும் பதட்டம் இல்லாமல், எள்மூக்கின் முனைகளவும் துயரம் கொள்ளாமல் கோசலை பேசுகிறாள், மகனே, பரதன் நாடாள வேண்டும், அவ்வளவுதானே, நன்றாக நாடாண்டு விட்டு போகட்டும். உன்னை விட எல்லா பண்புகளிலும் உயர்ந்தவன் பரதன் என்று பேசுகிற கோசலையைத்தான் நாம் கம்பன் காட்டுகிற ராமாயணத்தில் பார்க்கிறோம். ஆனால் அடுத்து நான் 14 ஆண்டுகள் கானகம் செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டதை கேட்ட பொழுதுதான் அவள் நெஞ்சம் பதறுகிறாள். எனவே இப்படி நீங்கள் பார்த்தால் அதில் இலக்குவன் பேசுவதிலே இருந்து, நீங்கள் வான்மீகத்தில் இலக்குவன் கடுமையாக தன்னுடைய தந்தையை பேசுகிறான். காமத்தின் வயப்பட்டு இந்த கிழ வயதில் அந்த பெண்ணிடம் தன்னுடைய மனதை பறிகொடுத்து விட்டு அவனுக்கு பாடம் நடத்தியாக வேண்டும். இந்த அரசை ஆள்வதற்கு சகல அதிகாரங்களும் கொண்டவன் நீ. உன்னை தவிர இந்த மண்ணை ஆள்வதற்கு ஒருவரையும் நான் அனுமதிக்க மாட்டேன். சென்று அந்த தசரதனை சிறையிடுகிறேன் அல்லது அந்த தசரதனை கொன்று முடிக்கிறேன் என்று பேசுகிற இலக்குவனைத்தான் நீங்கள் வான்மீகத்தில் பார்க்க முடியும். ஆனால் கம்பனிலும் இவன் கோபப்படுகிறான். வயது முதிர்ந்த காலத்தில் காம வசப்பட்டுத்தான் இந்த காரியத்தில் அவன் ஈடுபட்டிருக்கிறான் என்பதையும் கம்பன் இலக்குவன் மூலமாக கோடிட்டும் காட்டுகிறான். ஆனால் அவனை சிறைப்படுத்துவதாகவோ அவனை கொல்வதாகவோ இலக்குவன் பேசவில்லை. ராமாயணம் படித்த அனைவருமே போற்றி அற்புதமாக மனதில் வைக்கக்கூடிய பாடல்களில் ஒன்றுதானே பொங்கி எழக்கூடிய இலக்குவனுக்கு முன்னால் ராமன் பேசுவது, நதியின் பிழையன்று நறும்புணல் இன்மை, அற்றே பதியின் பிழையன்று, பயந்து எமை புறந்தாள் மதியின் பிழையன்று, மகன் பிழையன்று, விதியின் பிழை, இதற்கு நீ வெகுண்டது என்ன என்று கேட்கிறான். என்ன அழகான பாடல் அது! நதியின் பிழை அன்று நறும் புனல் இன்மை. தண்ணீர் இல்லை என்பதனால் அது நதிக்கான பிழையா? அதில் ஒரு அழகை பார்க்க வேண்டும். பதியின் பிழை என்று, பதி என்றால் தசரதன் குற்றமும் இல்லை. பயந்து எமை புறந்தாள் மதியின் பிழை என்று. இவ்வளவுக்கு பிறகும் கைகேயின் மீது ஒரு சின்னஞ்சிறு வருத்தத்தை கூட காட்டாமல் பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழை என்று, மகன் பிழை என்று, பரதனையும் விட்டுவிடவில்லை, விதியின் பிழை என்று பேசுகிறதை பார்க்கிறோம். சரி, இது போன்ற காட்சிகளை நாம் தனித்தனியாக ஆய்வு செய்து எந்த இடத்திலெல்லாம் வான்மீகத்திலே இருந்து கம்பன் மாறுபட்டு பாத்திரங்களை சிறப்பாக செதுக்கிக் கொண்டே போகிறான் என்று சொல்வது ஒரு பக்கம். நான் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருப்பது இன்னும் மிக குறைவான நேரத்தில் நான் சொல்ல விரும்புவது, புலன் அடக்கம் பற்றித்தான் அவன் பேசுவதற்கு இந்த காப்பியத்தை படைத்தான் என்பது. இப்பொழுது நீங்கள் இங்கிருந்து அப்படியே வான்மீகத்துக்கும் கம்பனுக்குமாக கங்கை நதிக்கரை ஓரம் வந்து நில்லுங்கள். பரதனும் குகனும் சந்திக்கக்கூடிய இடத்தை கொஞ்சம் சிந்தியுங்கள். இன்றைக்கு பொள்ளாச்சி விவகாரம் பேசப்படுகிறதே, பாலியல் பிறழ்வுகள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பரவி கிடக்கிறது. செய்தித்தாளை அன்றாடம் பிரித்தால் கள்ள உறவுகளை பற்றிய செய்தி இல்லாமல் ஒரு நாளும் இல்லையே. இந்த அளவுக்கு இழிந்து போன இந்த சமுதாயம் சிந்திப்பதற்கான பல்வேறு இடங்கள் கம்பனிலே இருக்கின்றன. நான் திரும்ப திரும்ப சொல்வதெல்லாம், 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கம்பனை படிப்பதனால் ஒரு பயனும் இல்லை. கம்பனை பற்றி பேசக்கூடிய அரங்கங்களை நோக்கி இளைஞர்கள் வர வேண்டும். இளைஞர்களை செம்மைப்படுத்துவதற்கும் சீர்படுத்துவதற்கும் பண்பு நலன் சார்ந்து செதுக்குவதற்கும் ஏராளமான செய்திகள் கம்பனிலே இருக்கின்றன. எனவே இந்த செய்திகளை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனோ என்று ராமன் பேசுகிறானே, என்ன நயம் பார்த்தீர்களா? மன்னவன் பணி அன்று ஆகில் நும்பணி மறுப்பனோ என்று இனியும் நயம் பேசிக் கொண்டிருப்பதனால் பயனில்லை.
மாரீசன் செத்த பொழுது மாரீசனை பற்றி கம்பன் சொல்லுகிற பொழுது மாயமான் ஆயினான். மாயமான் ஆயினான் என்பது ஒன்று, மாயமான் ஆயினான் என்பது ஒன்று என்று நயம் பேசுவதில் பயனில்லை. தாமரை கண்ணால் என்று சீதையை சொல்லுகிற இடத்தில் கம்பன் எதை குறிப்பாக காட்டுகிறான்? ஒன்று தாமரை போன்ற கண்களை கொண்டவள், இன்னொன்று தாம் அரை கண்ணால், எப்பொழுதும் அவள் அரை கண்ணால் பார்க்கக்கூடியவள். இன்னொன்று தாமரை கண்ணால், மறை என்றால் மான், தாவுகின்ற மானின் கண்களை பெற்றவள் என்று கம்பனில் இனி நயம் பேசிக் கொண்டிருந்தால் ஒருபோதும் இந்த சமுதாயத்தை கம்பனை வைத்துக் கொண்டு உங்களால் சீர்படுத்த முடியாது. எந்தெந்த இடத்தில் நீங்கள் கம்பனை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதுதான் முக்கியமானது. இங்கே பரதனும் குகனும் சந்திக்கிறார்கள். இந்த காட்சி முழுவதையும் கதையாக உங்களுக்கு தெரியும், அதனால் நேரடியாக வந்து நிற்கிறேன். வர்க்கலையின் உடையானை, மாசடைந்த மெய்யானை குகன் பார்க்கிறான். பார்த்து மனம் பதறுகிறான். அந்த குகனிடம் பரதன் கேட்கிறான், என்னுடைய அண்ணன், என்னுடைய அண்ணி, என்னுடைய தம்பி, இந்த மூவரும் கானகத்திற்கு வந்து இரவு பொழுது எப்படி கடித்தார்கள், எங்கே கண்ணுறங்கினார்கள், அவர்கள் எந்த நிலையில் இருந்தார்கள், எனக்கு சொல் என்று கேட்கிறான். பரதன் என்ன சொல்கிறான்? இதோ இந்த இடத்திலேதான், இந்த மலைப்பாறையில் பருக்கை கல்லில் முழுக்க முழுக்க அருகம்புல்லை பரப்பி அதன் மீது ராமன் படுத்திருந்தான், பக்கத்தில் சீதை படுத்திருந்தாள். இரவு முழுவதும் எந்த விலங்குகளாலும் வருத்தம் நேர்ந்து விடலாகாதே என்பதற்காக கண்ணுறங்காமல் கையில் வில்லை ஊன்றியபடி இலக்குவன் காவல் காத்தான். இவ்வளவுதான் செய்தி. நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களைப் போல் என் கல்லூரியில் படிக்கிற பொழுது ஒரு பார்வையாளனாக உட்கார்ந்து இந்த கம்பனை பேசுகிற அறிஞர் பெருமக்களிடமிருந்து அறிந்த நேரத்தில் கீவாஜா பேசினார். இந்த இடத்தை அவர் சொல்வார். அதைத்தான் உங்களுக்கு என் சொந்த சரக்காக நான் இல்லாததை சொல்லுகிற வழக்கம் எனக்கு இல்லை. கீவாஜா சொன்ன பொழுது நான் என் நண்பரோடு உட்கார்ந்து வியந்து போனேன். இந்த இடத்தை அவர் சொல்லுவார். நீங்கள் யோசியுங்கள், இந்த பருக்கை கல்லின் மீது புல்லை பரப்பி இதன் மீதுதான் ராமனும் சீதையும் படுத்து கிடந்தார்கள். பக்கத்தில் இரவு முழுவதும் இலக்குவன் காவல் காத்தான். இட் இஸ் மியர் ஸ்டேட்மெண்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். இதை வைத்துக்கொண்டு என்ன நயம் பேச முடியும்? ஆனால் இந்த ஒன்றை வைத்துக்கொண்டு தமிழ் சமுதாயம் இழந்துவிட்ட பண்பாட்டை மீட்டெடுப்பதற்காக கம்பன் முயலுகிறானே, அதுதான் உச்சம். அந்த பாடலை நீங்கள் பாருங்கள். அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச, வில்லை ஊன்றிய கையினோடும் வெய்துயிர் போடும் வீரன், கல்லை ஆண்டு உயர்ந்த தோளாய் கண்கள் நீர் சொரிய கங்குல் எல்லைகான் வளவும் நின்றான், இமைப்பிலன் நயனம் என்றான். இதுதான் அந்த காட்சியை கம்பன் வகைப்படுத்துவது. 3 வரியையும் விட்டுவிடுங்கள், முதல் வரியை மட்டும் பற்றி கொள்ளுங்கள். அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச. கம்பன் குகன் மூலமாக பேசுகிறான். குகனா பேசுகிறான், கம்பன் பேசுகிறான். பரதன் கேட்கிறான், எப்படி படுத்திருந்தார்கள், எப்படி கண்ணுறங்கினார்கள், எப்படி இரவு பொழுதை கழித்தார்கள். அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும். ராமன் படுத்திருந்ததை சொல்ல விரும்புகிற குகன் 5 பதங்களை பயன்படுத்துகிறான். அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச. சீதையை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரே ஒரு சொல். சொற்களுக்கா கம்பனிடம் பஞ்சம்? பாதாதிகேச பரியந்தம் வார்த்தைகளாலேயே வர்ணித்து விட முடியுமே கம்பனால். ஆனால் இங்கே குகன் என்ன சொல்கிறான் பரதனிடம்? அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும். அவன் கரிய நிறம் உள்ள காகுத்தன் ராமன். எனவே இருளை போர்த்தி கொண்டிருப்பது போன்ற மேனி நிறத்தை கொண்ட ராமனும் அவளும் துஞ்ச. ராமனுடைய அழகை 5 வார்த்தைகளில், பஞ்ச பதங்களில் எடுத்துச் சொல்கிறான் குகன். காரணம், தான் நேசிக்கிற, நெஞ்சில் வைத்து பூசிக்கிற, கடவுள் நிலையில் ஏற்றி போற்றுகிற அந்த காவிய நாயகனை பாதாதிகேச பரியந்தம் தன் பார்வையாலேயே அளந்து அளந்து பரவசப்பட்டவன் குகன்.
அந்த பரவசத்தை வெளிப்படுத்துவதற்கு 5 சொற்களை பயன்படுத்துகிறான். ஆனால் பக்கத்தில் இருந்த சீதை அவளை அவன் ஏறெடுத்தும் பார்த்ததில்லை. அவள் மர உரி தரித்திருந்தாளா, சேலை அணிந்திருந்தாளா, எந்த நிலையில் இருந்தாள், அவள் என்ன அணிகலன்களை அணிந்திருந்தாள், எதையுமே அவன் ஏறெடுத்து பார்த்ததில்லை. காரணம், மாற்றான் மனைவியை ஏறெடுத்து பார்ப்பதை விட மாபெரும் குற்றம் வேறு எதுவும் கிடையாது என்று பாரம்பரியத்தை உருவாக்கிய மண் இது. எனவே அவள் மாற்றான் மனைவி. தான் ஏற்றுக்கொண்ட நாயகனாக இருந்தாலும் அவனுடைய நெஞ்சம் கவர்ந்த மனைவி. அவள் எப்படி இருப்பாள் என்று இவன் பார்த்ததே இல்லை. அதனால் என்ன சொல்கிறான்? அவளும் துஞ்ச என்றான். அவளும் ஒரு வார்த்தை போட்டான். அங்கே கீவாஜா சொன்னார், உங்களை போல் நான் ஓரத்தில் என் நண்பரோடு உட்கார்ந்து கொண்டு கேட்டேன். கீவாஜா சொன்னார், ராமனுடைய அழகை பற்றி பேசுகிற பொழுது பஞ்ச பதங்களை பயன்படுத்திய குகனுக்கு சீதையை பற்றி சொல்லுகிற பொழுது பதப்பஞ்சமே வந்துவிட்டது என்றார். நான் அங்கிருந்தபடி என் நண்பனிடம் சொன்னேன், பதப்பஞ்சம் ஏன் வந்தது தெரியுமா? இந்த மண்ணுக்கு பண்பாட்டு பஞ்சம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அங்கே பதப்பஞ்சம் வந்து சேர்ந்தது கம்பனுக்கு என்றேன். யோசியுங்கள். இதே மாதிரிதான் திருக்கோவையாரிலேயும் ஒரு காட்சி உண்டு. ஒரு தலைவனும் தலைவியும் வருகிறார்கள். எதிரே தன்னுடைய பெண் அவள் விரும்பியவனோடு சென்று விட்டாள். மறுத்தும் கேளாமல் சென்று விட்டாள். அவளும் அவளை சார்ந்தவனும் எங்கே சென்றார்கள் என்று தேடிக்கொண்டு வருகிறாள் தாய். எதிரே வருகிறார்கள் தலைவனும் தலைவியுமாக 2 இளம் கணவனும் மனைவியும். இவள் கேட்கிறாள், ஆடவனை பார்த்து கேட்கிறாள், மகனே, இந்த வழியில் 2 பேர் இளம் பருவத்தை சார்ந்த ஆணும் பெண்ணும் சென்றதை நீ பார்த்தாயா? அவன் சொன்னான், ஒரு ஆண்மகன் சென்றதை நான் நன்றாக பார்த்தேன், பக்கத்தில் யார் சென்றார்கள் என்று பார்க்கவில்லை என்றான். பிறகு அவளிடம் கேட்டாள். அவள் சொன்னாள், ஒரு பெண் சென்றதை நான் பார்த்தேன், ஆனால் அவள் பக்கத்தில் யார் சென்றார்கள் என்று நான் பார்க்கவில்லை. இது திருக்கோவையாரில் இருக்கிறது, படியுங்கள். அப்படி என்றால் எப்படி பண்பாட்டு பயிர் பாதுகாத்து பராமரிக்கப்பட்ட மண் இது? இன்றைக்கு பொள்ளாச்சி வரை சென்று சேர்ந்திருக்கிறதே. தசை நசையால் ஒவ்வொரு இளைஞனும் சீரழியக்கூடிய நிலை வந்து வாய்த்திருக்கிறதே. இதுதானே காந்தியடிகள் அஞ்சிய கன்சியூமரிஸ்ட் கல்ச்சர் என்கிற நுகர்பொருள் கலாச்சாரத்தின் சீரழிவு. எனவே இந்த சீரழிவிலே இருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் கம்பனின் பக்கம் கொஞ்சம் பார்வையை திருப்புங்கள். இதைவிட மிக அற்புதமான ஒரு காட்சி நீங்கள் தாரையும் இலக்குவனும் சந்திக்கிற காட்சி தான். இந்த ஒன்றை மட்டும் நான் சொன்னாலே நேரம் முழுவதும் சென்றுவிடும். வான்மீகத்தை படித்தால் சுக்ரீவனுக்கு ஒரு நீதி, ராவணனுக்கு ஒரு நீதி. ஆனால் கம்பனுடைய காப்பியத்தை பொறுத்தவரையில் எவனுக்கும் ஒரே நீதிதான். அவன் சுக்ரீவனாக இருந்தாலும் சரி, தசமுகனாக இருந்தாலும் சரி, நீதி ஒன்றுதான். அந்த நீதியை அவன் எப்படி காப்பாற்றுகிறான் என்பதை தான் பார்க்க வேண்டும். அதற்காக நாம் முழுக்க முழுக்க வான்மீகியை குறை சொல்லிவிடக் கூடாது. நான் அதனால் தான் தொடக்கத்திலேயே சொன்னேன், இருவருக்கும் இடையே 1000 ஆண்டு காலம் ஓடி இருக்கிறது என்று. பண்பாடு என்பது ஒரு நாளில் உருவெடுப்பதில்லை. பண்பாடு என்ற சொல்லையே தமிழுக்கு தந்தவர் TKC தான். 1937 அவர்தான் மேத்யூ அர்னால்டு பயன்படுத்திய கல்ச்சர் என்கிற வார்த்தையை அவர் தமிழில் தருவதற்கு பண்பாடு என்றார். அது ஒன்றும் அவர் கண்டெடுத்ததில்லை. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல் என்று கலித்தொகையிலே ஒரு வரி இருக்கிறது. அந்த பண்பையும் பாடையும் ஒன்றாக இணைத்து பண்பாடு என்று சேர்த்து கொடுத்தவர் TKC. பண்பாடு என்பது ஒரு நாளில் உருவாகாது. கால நடையில் மனிதர்கள் வாழும் வாழ்வில் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுமைகள் அகற்றப்பட்டு செம்மை சார்ந்த பண்பு நலன்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிற போதுதான் ஒரு சிறந்த பண்பாட்டு சமுதாயம் உருவாகும். அதனாலே தான் கண்ணதாசன் மிக அழகாக சொல்லுவான், மண்படு மரபில் மானிட சாதி பண்படும் அதனை பண்பாடு என்பான்.
மண்படு மரபில் மானிட சாதி பண்படும், போக போகத்தான் பண்படும். எனவே 1000 ஆண்டு காலத்திற்கு முன்னால் இருந்த வான்மீகம் காட்டுகிற அந்த வாலி தாரை சுக்ரீவன் கதையையும் 1000 ஆண்டு கால இடைவெளியில் ஏற்பட்ட பண்பாட்டினுடைய பக்குவத்தை கம்பன் வெளிப்படுத்துகிற காட்சியையும் நீங்கள் சேர்த்து படித்து பார்க்க வேண்டும். பாத்திரங்களை எப்படி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று. நீங்கள் இப்பொழுது வான்மீகம் காட்டக்கூடிய இடத்தை பார்த்தால் ராமனும் இலக்குவனும் சீதையை பறிகொடுத்து விட்டு அவளை தேடி கொண்டு வருகிறார்கள். கவந்தன் அவர்களை நெறிப்படுத்தி சபரியிடம் போகச் சொல்கிறான். சபரி சுக்ரீவனிடம் சென்று சேருங்கள் என்கிறாள். கவந்தனும் சுக்ரீவனைத்தான் சொல்கிறான். சரி என்று அந்த சூரிய புதல்வன் சுக்ரீவனை காண்பதற்காக ராமனும் இலக்குவனும் வருகிறார்கள். எரளைமலையில் அவர்கள் சந்திக்கிறார்கள். அப்படி அவர்கள் சந்தித்த பொழுது ராமனும் சுக்ரீவனும் அக்னி சாட்சியாக நண்பர்களாக பிரதிஜை ஏற்றுக்கொண்டதாக வான்மீகம் பேசும். அது போன்ற காட்சி எதுவும் கம்பனில் கிடையாது. சரி, வான்மீகத்தில் உள்ளதை முதலில் சொல்லிவிடுகிறேன். இவர்கள் சென்றார்கள். சென்றவுடனே சுக்ரீவனை பார்த்தார்கள். இவனுடைய ராமனுக்கு என்ன, ஒரு பெரிய படை வேண்டும், துணை வேண்டும். நீங்கள் கடலை கடக்க வேண்டும் என்றால் ஒரு புனை வேண்டும், வாழ்வை கடக்க வேண்டும் என்றால் ஒரு துணை வேண்டும், பகையை ஒடுக்க வேண்டும் என்றால் ஒரு படை வேண்டும். ஒற்றை மனிதனாக ஒன்றையும் செய்துவிட இயலாது. அதனால் இவன் சுக்ரீவனை சென்று பார்க்கிறான். சுக்ரீவன் இவனிடம் சொல்லி அழுகிறான். அவன் சோகத்தோடு இருக்கிறான். சொல்லுகிறான், என்ன உனக்கு நேர்ந்தது என்று ராமன் கேட்கிறான். சுக்ரீவன் சொல்கிறான், இந்த வாலி வல்லமை மிக்கவன், என்னுடைய அண்ணனாக இருப்பவன், அவனால் எனக்கு இந்த இழிவு ஏற்பட்டிருக்கிறது. அரசையும் துறந்து என் மனைவியையும் அவனிடம் பறிகொடுத்து விட்டு நான் இந்த எரளை மலையில் பதுங்கி கிடக்கிறேன் என்று பேசுகிறான். கதை முழுவதையும் சொன்னால் நேரமாகும். இதில் ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும். என் மனைவியை வாலியிடம் பறிகொடுத்து விட்டு நான் இருக்கிறேன் என்று திரும்ப திரும்ப புலம்புகிறான் வான்மீகத்தில் சுக்ரீவன். ஆனால் கம்பனில் சுக்ரீவன் ஒரு இடத்தில் கூட என் மனைவியை பறிகொடுத்தேன் என்று சொல்லவே இல்லை. எந்த நிலைக்கு நீங்கள் ஆளாகி இருந்தாலும், என் மனைவி இன்னொருவனோடு ஓடி போனாள் என்றோ அல்லது என்னை புறம் தள்ளிவிட்டு இன்னொருவனுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்றோ எந்த ஆண்மகனும் பேச மாட்டான், வாய் திறந்து சொல்ல மாட்டான். நெஞ்சுக்குள் வேண்டுமானால் கொதிப்படைவானே தவிர சொல்ல மாட்டான். எனவே சுக்ரீவன் சொல்கிறான். கம்பனில் நீங்கள் பார்த்தால் சுக்ரீவன் சொல்லவே இல்லை. அரசை துறந்து அநியாயத்தின் பார்ப்பட்டு நான் 1000 சோகங்களை அனுபவிக்கிறேன் என்றுதான் பட்டியல் போடுகிறான். ஆனால் இந்த இடத்தில் ராமனுக்கு இவன் மனைவியை அண்ணனிடம் பறிகொடுத்திருக்கிறார் என்கிற செய்தி சேர வேண்டும். அப்பொழுதுதான் ராமனுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வரும். அறம் பிறழ்ந்து தம்பியின் மனைவியை தட்டி பறித்தவன் என்கிற பொழுது அவன் உயிரை பறிக்க வேண்டும் என்கிற அளவுக்கு உணர்வு ராமனுக்கு வரும். அதற்கான களத்தை எப்படி அமைப்பது, அதுதான் கம்ப சூத்திரம் அல்லது கம்ப சித்திரம். அதற்காக வான்மீகத்தில் இல்லாத ஒரு காட்சியை கம்பன் புதிதாக புனைகிறான். வான்மீகத்தை நீங்கள் படித்தால் இலக்குவனும் ராமனும் வந்தார்கள், சுக்ரீவனை பார்த்தார்கள். சுக்ரீவன் சோக கதையை சொன்னான். உடனே ராமன் சொல்கிறான், நீ கவலைப்படாதே, நான் அந்த வாலியை கொன்று உனக்கு அரசையும் உன் மனைவியையும் திரும்ப தருகிறேன் என்று சொன்னான். வாலி வலிமை மிக்கவனாயிற்றே, அந்த அளவுக்கு அவனை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு உனக்கு வலிமை இருக்கிறதா என்ற சந்தேகத்தை இவன் வெளிப்படுத்துகிறான். அவன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காகவே அங்கே இருந்த துந்துபியினுடைய சரளத்தை கால் பெருவிரலாலேயே அடித்து தூக்கி எறிகிறான். நீ 7 ஆச்சா மரங்களில் வாலி கையில் வைத்திருக்கிற அம்பை கொண்டே துளை போடுவான், நீ 7லும் துளை போட வேண்டாம், ஒரே ஒரு ஆச்சா மரத்தின் மீது ஒரு துளை நீ போட்டு காட்டினால் நான் நிறைவடைவேன் என்று சுக்ரீவன் பேசுகிறான். உடனே இவன் 7 ஆச்சா மரங்களையும் துளை போட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய மலை குன்றையும் துளைத்து கொண்டு வரக்கூடிய அளவுக்கு தன் ஆற்றலை வெளிப்படுத்துகிறான். சரி, இந்த வாலியை இவனால் நிச்சயம் வென்றுவிட முடியும் என்ற நம்பிக்கையோடு இவர்கள் போனார்கள். பிறகு நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கம்பனிலேதான் வாலியை மறைந்திருந்து அம்பெய்து ராமன் கொள்கிறான். வான்மீகத்தில் அவன் மறைந்து நிற்கவில்லை. வான்மீகத்தில் இல்லாத செய்திகள் பல
பல்வேறு இடங்களில் வந்து சேர்ந்திருக்கின்றன. ராமன் மறைந்திருக்கவில்லை, ஆனால் தூரத்திலே இருந்தபடி இருவர் போரிடுகிற பொழுது போரிடக்கூடியவர்களுக்கு இடையேதான் கவனம் இருக்குமே தவிர பக்கத்தில் எவன் இருக்கிறான் என்ற கவனம் இருக்காது. அதை பயன்படுத்தி கொண்டு தூரத்திலே இருந்து அம்பு எய்தி வாலியை கொன்ற பழியை சுமப்பவன் தான் ராமன். சரி, இந்த இடத்தை நீங்கள் விடுங்கள். இப்பொழுது இவர்கள் சொல்ல அவன் உடனடியாக நீ வா, வாலியோடு சண்டையிடு, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னான். சண்டையிட்டான். சுக்ரீவனும் வாலியும் சண்டையிடுகிற பொழுது ராமன் அம்பெய்து வாலியை கொன்றான். இது நீங்கள் படித்தது. ஆனால் கம்பன் என்ன செய்கிறான் பார்க்க வேண்டும். இவன் என் மனைவியையும் அவனிடம் பறிகொடுத்திருக்கிறேன் என்று திரும்ப திரும்ப சொல்லி புலம்புகிறான். அதை சுக்ரீவன் சொன்னதாக கம்பன் பேசவில்லை. அப்படி என்றால் இவன் மனைவியை பறிகொடுத்த செய்தி அவனுக்கு எப்படி தெரியும்? வான்மீகத்தில் இல்லாத ஒரு புதிய காட்சியை கம்பன் உருவாக்குகிறான். சந்தித்த பிறகு நேரடியாக இவர்கள் சென்றார்கள். வாலியோடு சுக்ரீவன் மோதினான், வாலியை இவன் கொன்றான், அது கதை. ஆனால் கம்பன் காட்டுகிற இடத்தில் இந்த ரெண்டு பேரையும் வீட்டிற்கு விருந்தோம்ப அழைக்கிறான் சுக்ரீவன். இது வான்மீகத்தில் கிடையாது. விருந்தோம்ப அழைக்கிறான். அவன் இருக்கக்கூடிய குகையை நோக்கி ராமனையும் இலக்குவனையும் அழைக்கிறான். அங்கே விருந்து வைக்கிறான். நன்றாக கவனியுங்கள். விருந்து வைக்கிறான். விருந்து வைத்த பொழுது பார்த்தால் சுக்ரீவனும் அனுமனும் தான் ஓடி ஓடி பரிமாறுகிறார்கள். உடனே ஒரு பண்பாட்டின் அடிப்படையில் பார்த்தால் ஒரு வீட்டில் மணமானவன் அவனுடைய மனைவியை கொண்டுதானே பரிமாற வேண்டும். இங்கே மனைவியை காணோமே. அதனால் இவன் மெல்ல ராமன் சொல்கிறான், பொருந்து நல் மனைக்கு உரிய பூவையை பிரிந்துளாய் கொலோ நீயும் பின். கவனிக்கணும் நீங்க. பொருந்து நல் மனைக்கு உரிய பூவையை பிரிந்துளாய் கொலோ நீயும் என்று நீயும் பின். அங்கே பிரிந்துளாய் கொலோ நீ என்று சொல்லவில்லை, பிரிந்துளாய் கொலோ நீயும். நான் பிரிந்து கிடக்கிறேன், நீயும் பிரிந்து கிடக்கிறாயா? என்னை போலத்தான் நீ இருக்கிறாயா? அந்த கேள்வியை ராமன் வைப்பதற்காக ஒரு விருந்தோம்பல் காட்சியையே புதிதாக படைக்கிறான் கம்பன். அந்த நேரத்தில் ஆமாம் என் மனைவியை பறிகொடுத்தேன் என்று அங்கேயும் சுக்ரீவன் பேசவில்லை. அனுமன் வந்து சொல்கிறான், ஐயனே, உரிமை என்று இவருக்கு உரிய தாரமாம் அருமருந்தையும் அவன் விரும்பினான். இருமையும் துறந்து இவன் இருந்தனன், கருமம் இங்கு இது எம் கடவுள் என்றான். அதுதான் பாத்திர படைப்பு. சுக்ரீவனை ஒரு அங்குலம் கூட கீழே இறக்கவில்லை. என் மனைவியை நான் பறிகொடுத்து விட்டேன் என்று சொல்லவில்லை. அனுமன் சொல்கிறான், இவனுடைய மனைவி உரிமையை அவன் அண்ணன் பறித்து கொண்டான். இருமையும் துறந்து இவன் இங்கே ஏங்கிக் கொண்டிருக்கிறான். இதுதான் கருமம் எம் கடவுள் என்று பேசுகிறான். தம்பியருக்காக, தம்பியர் அன்றி வேறு உயிர் எதுவும் இல்லை என்று நினைக்கக்கூடிய உள்ளம் கொண்ட ராமன் சொந்த தம்பியின் மனைவியை அண்ணன் பறித்து விட்டானா? கோபம் வருகிறது. மற்றினி உரைப்பதென்னே, வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார், தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார், உன் கிளை எனது, என் காதல் சுற்றம் உன் சுற்றம், நீ என் இன்னுயிர் துணைவன் என்றார். அடுக்குகிறான் அவன். அப்படி சொன்னதோடு அவன் நிற்கவில்லை. மற்றினி உரைப்பதென்னே, வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார். அதுதான் கம்பன். வானத்தில் இருக்கும் தேவர்களானாலும் பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களானாலும் யாராயினும் உனக்கு பகைவன் என்றால் எனக்கும் பகைவன். தீயரே எனினும் உனக்கு உற்றார் எனக்கும் உற்றார். அங்கே ராமனுடைய பாத்திரம் கொஞ்சம் சிதைகிறது. யோசியுங்கள். உன்னுடைய நண்பன் தீயவனாக இருந்தாலும் அவன் உனக்கு நண்பனா? எனக்கும் நண்பன் என்று பேசுகிறான். காரணம், இவன் மனைவியை பறிகொடுத்தவன். அதே போன்று மனைவியை பறிகொடுத்தவனை பார்க்கிற பொழுது உணர்ச்சியின் உச்சத்தில் வார்த்தை தடுமாறுகிறது. கோபம் கொந்தளிக்கிற இடத்தில் நிச்சயமாக வார்த்தை தடுமாறும். அதனால் அங்கே தடுமாறுகிறான். அப்படி தடுமாறி சொன்னதோடு இருக்கவில்லை. உலகம் ஏழினோடு ஏழினும் அவன் உயிர் காக்க வந்து உதவினும்
14 லோகங்களும் அவன் உயிரை காக்க வந்தாலும் வில்லிடை வாளியின் வீட்டி தலைமையோடு தாரமும் உனக்கு இன்று தருவேன், புலமையோய் அவன் உறைவிடம் காட்டு என்று கேட்கிறான். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டும், உலகம் 7 7 வந்து அவன் உயிர்க்கு உதவி விலகும் எண்ணினும் வில்லிடை வாளியின் வீட்டி தலைமையோடு உன் தாரமும் தருவேன் என்று சொல்கிறானே. பறித்து கொண்ட தாரத்தை திரும்ப தருவது என்பதுதான் தர்மத்துக்கு தகும். ஆனால் மனு நீதியின்படி தலைமகன் எவனோ அவனுக்குத்தான் அரசனார்காதி. எனவே அங்கே தலைமகன் வாலிதான். வாலியிடம் இருக்கிற அரசை பறித்து உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்வது தவறு. அதையும் இவன் சொல்கிறான். ஏன்? தம்பியின் மனைவியை பறித்தவன் அவனை அரசாளக்கூடாது. ஏன் தெரியுமா? பாரடைஸ் லாஸ்டிலேயே மில்டன் அழகாக சொல்லுவான், தன்னை ஆள தெரியாதவன் மண்ணை ஆளும் ஆற்றல் உள்ளவன் இல்லை. தன்னை ஆள தெரிய வேண்டும். தன்னை ஆள தெரியாதவன் மண்ணை எப்படி ஆளலாம்? அதனால் உனக்கு மண்ணையும் சேர்த்து கொடுக்கிறேன், மனைவியையும் சேர்த்து கொடுக்கிறேன் என்று சொன்னான். சரி, வாலி வதை முடிந்து விட்டது. நிறைய போக வேண்டாம். வான்மீகத்திலேயே நீங்கள் பார்த்தால் ரொம்ப வியப்பாக இருக்கும். ஆனால் அன்று நடந்த காட்சியை அப்படியே கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறான் வான்மீகி. அதுதான் உண்மை. வாலி இறந்து விட்டான், ராமனுடைய அம்புக்கு இரையாகி விட்டான் என்ற செய்தி கிடைத்ததும் குகையிலிருந்து அங்கதனோடு ஓடி வருகிறாள் தாரை. அவன் மார்பின் மீது விழுந்து புலம்புகிறாள். உன் உயிர் போன பிறகு நான் உயிர் தரிக்க மாட்டேன். இந்த நிமிடமே நான் உன்னோடு இறப்பதற்கு தயாராகிவிட்டேன். எனக்கு நெருப்பு வை, அக்னியை வை, நான் அதில் குளிக்கிறேன். ஒரு நிமிடம் கூட என் கணவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று பலர் சொல்ல கேட்காமல் அவள் அப்படி புலம்புகிறாள். அப்படியே பாசத்தின் வடிவமாக கணவனுக்காகவே வாழக்கூடிய ஒரு கற்பார்ந்த மனைவியாக அவள் புலம்பக்கூடிய காட்சியை எல்லாம் வான்மீகத்தில் பார்க்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட தாரை வாலி மறைந்த பிறகு, சுக்ரீவன் அரசு கட்டிலில் ஏறி அரியாசனத்தில் அமர்ந்த பிறகு அந்த தாரை வாலியோடு, அந்த தாரை சுக்ரீவனோடு சேர்ந்து விடுகிறாள். ஒரு பக்கம் சுக்ரீவன் உரிமை, அவனுடைய சொந்த மனைவி உரிமையையும், இன்னொரு பக்கம் தன்னுடைய தமையனுடைய மனைவி தாரையையும் சேர்த்து வைத்துக் கொண்டுதான் அவன் வாழ்வு நடத்துகிறான். நண்பர்களே, இது வான்மீகம் காட்டுகிற காட்சி. புதிதாக அரசு கட்டிலில் ஒருவன் வந்து உட்காருவது என்று ஒரு சூழல் வந்துவிட்டால் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் மறந்துவிடும். அதாவது நீங்கள் 1000 வாக்குறுதிகளை பார்க்கலாம், ஆட்சியில் அமர்ந்து விட்ட பிறகு கொடுத்த வாக்குறுதி அனைத்தும் மறந்து விடுகிறதே. இது நியாயமா என்று நீங்கள் கேட்கக்கூடாது. காரணம், இது இதிகாச காலம் தொட்டு நடந்து கொண்டிருப்பது. இங்கே வாக்குறுதி கொடுத்தான் ராமனிடம், எனக்கு நீ அரசை கொடுத்தாய், என் மனைவியை கொடுத்தாய், இந்த பரிவாரம் முழுவதையும் ஆளக் கொடுத்தாய், உனக்கு நான் எதை கொடுத்தேன்? நீ எந்த சீதையை பிரிந்து தவிக்கிறாயோ அந்த சீதையை எங்கிருந்தாலும் தேடி கண்டெடுத்து உன்னோடு சேர்ப்பேன் என்று அவன் உறுதிமொழி கொடுத்தான். ராமன் தான் சொல்கிறான், இது கார்காலம் வரப்போகிறது, 4 மாதம் பொறு, நான் கானகத்திலேயே இருப்பேன். 4 மாதம் சென்று கார்காலம் முடிந்த நிலையில் நீ எங்கிருந்தாலும் என் சீதையை வானர சேனையை வைத்து தேடி இருப்பிடத்தை சொன்னான். ஆனால் அரியாசனத்தில் அமர்ந்த பிறகு ஒரு பக்கம் மாதரார், இன்னொரு பக்கம் மது என்று மயங்கிய நிலையில் நீங்கள் வான்மீகம் காட்டுகிற வாலியே பல மனைவியரோடு இருந்ததாகத்தான் வான்மீகம் பேசும். ஆனால் கம்பனில் நீங்கள் தாரையை மட்டும்தான் தரிசனம் செய்யலாம். பல மனைவியரோடு வாலி இருந்ததாக கம்பனில் நீங்கள் காண முடியாது. இங்கே இவன் பல பெண்களோடு மதிமயங்கி கிடக்கிற நிலையில் கொடுத்த வாக்குறுதியை மறந்து விடுகிறான். 4 மாதம் முடிந்து விட்டது. இலக்குவனை ராமன் அழைக்கிறான். ஒவ்வொரு வார்த்தையும் படிக்க வேண்டும் நீங்கள். இலக்குவனிடம் ராமன் சொல்கிறான், நன்றி கொன்று அரு நட்பினை நார் அறுத்து ஒன்றும் மெய்மை சிதைத்து உரை பொய்த்துளார் கொன்று நீக்குதல் குற்றத்தில் தங்குமோ. நன்றி கொன்றவனடா அவன், நட்பு என்னும் நார் அறுத்து விட்டவன் அவன். அறத்தை அவன் அறிந்தான், ஆனால் நம் அன்பு கிடக்க மரம் அறிந்திலன் அவன். இந்த வில் என்னிடம் இருக்கிறது,
வாலியை சிதைத்த இதே வில் சுக்ரீவனையும் சிதைக்கும் என்று சொல்லிவிட்டு வா. நன்றி கொன்று அரு நட்பினை நார் அறுத்து ஒன்றும் மெய்மை சிதைத்து உரை பொய்த்துளார் கொன்று நீக்குதல் குற்றத்தில் தங்குமோ சென்று மற்ற அவன் சிந்தையை தேர்குவாய் என்றான். ஏற்கனவே எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவன் இலக்குவன். இப்பொழுது ராமனே தட்டிவிட்டான். உடனே போகிறான். இங்கே வான்மீகம் காட்டுகிற இடத்தையும் கம்பன் காட்டுகிற இடத்தையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டும். இலக்குவன் போனான். கதை முழுவதையும் விரிவாக சொல்ல முடியாது. ஆனால் இலக்குவன் சென்ற பொழுது அங்கதன் பார்க்கிறான். அங்கதன் இலக்குவன் கோபத்தோடு வந்திருக்கிற செய்தியை சொல்வதற்காக சுக்ரீவனை அந்தப்புறத்தை நாடி ஓடுகிறான். அங்கே அந்தப்புறத்தில் ஒரு பக்கம் உருமையும் ஒரு பக்கம் தாரையுமாக மயங்கி கிடக்கிற வாலியை தான் சுக்ரீவனை தான் அவன் பார்க்கிறான். என்ன செய்வது என்று தெரியாமல் அமைச்சர்களை அழைத்து விடுகிறான். அமைச்சர்கள் சொல்லியும் அவனுக்கு சென்று சேரவில்லை. பிறகு அனுமனை அழைக்கிறான். நீங்கள் வான்மீகத்தை பார்த்தால் கடைசியில் கோபவயப்பட்டு இலக்குவன் அந்த புறத்திற்குள்ளேயே அடியெடுத்து வைத்து விடுகிறான். அவன் அந்த புறத்தில் அடியெடுத்து வைத்து வில்லின் நாணை அவன் ஓசை எழுப்புகிற நிலையில் அந்த ஓசையை கேட்டு மயக்கம் தெளிந்து அச்சத்தில் ஆழ்ந்து விடுகிற சுக்ரீவன் மரண பயம் வந்து விடுகிறது. என்னை நீ இலக்குவனிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் தாரை நீ சென்றுதான் அவனை தடுக்க வேண்டும் என்று தாரையிடம் சுக்ரீவன் சொல்வதாகத்தான் வான்மீகத்திலே காட்சி. உடனே தாரை கணவன் சொல்கிறான் என்பதற்காக, இப்படி இவன் கணவனாகிவிட்டான், கணவன் சொல்கிறான் என்பதற்காக தாரை போகிறாள். அந்த காட்சியை என்னால் வர்ணிக்க முடியாது. நீங்கள் வான்மீகத்தை படிக்க வேண்டும். நிலைகுலைந்த ஆடை, காமத்தால் சிவப்பேறிய கண்கள், அதற்கு மேல் சொல்வதற்கில்லை. ஆனால் அதை படித்து பாருங்கள். அவ்வளவு விரசமான ஒரு நிலையில் ஒரு படுக்கை அறையிலே இருந்து நேரே வரக்கூடிய சூழலில் அந்த தாரை வருகிறாள். வந்து இலக்குவன் எதிரே நிற்கிறாள். இலக்குவனுடைய கோபத்தை அவள் தணிவிப்பதற்கு முயற்சிக்கிறாள். அதிலே கூட அவள் சொல்கிறாள், இதில் சுக்ரீவனுடைய குற்றம் பெரிதென்று கருதாதே. மது அருந்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் மதி மயங்குவது என்பது இயல்பு. அதிலும் இன்பம் துய்ப்பது என்று முடிவெடுத்து விட்ட நிலையில் அந்த இன்பத்தை அடைகிற மனிதர்கள் எவருமே கொடுத்த வாக்குறுதியை மறப்பதும் இயல்பு. நீயோ அந்த இன்பம் எது என்பதை அறியாதவன். அதனால் ஒரு சுக்ரீவனுடைய சூழல் எப்படி இருக்கும் என்று புரியாதவன் என்று நியாயப்படுத்தி பேசுகிறாள். அவள் அப்படியெல்லாம் பேசி அவள் அவனை தணிவிக்கிறாள். அது வேறு கதை. இங்கே அதே இலக்குவன் வந்தான், அங்கதனிடம் செய்தி சொன்னான். அங்கதன் போனான், போய் பார்த்தான், நிலைமை சரியாக இல்லை. அனுமனிடம் வருகிறான். அனுமன் யார்? நாட்படா மறைகளாலும் நவைபடா ஞானத்தாலும் கோட்படா பதமே ஐய குறக்குறு கொண்டது என்று ராமனே வியந்து பாராட்டிய மதிநுட்பம் நிறைந்தவன். அவன் பார்த்தான், இந்த இலக்குவனிடம் இருந்து சுக்ரீவனை காப்பாற்ற வேண்டும் என்றால் தாரையை தவிர வேறு யாரும் கிடையாது. தாரையிடம் சென்றார்கள். தாரை சொல்கிறாள், என்ன நியாயம் இது? மனைவியை பிரிந்து வருத்தத்தில் ஆழ்ந்து கிடக்கிறான் ராமன். அவனை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல், கொடுத்த வாக்குறுதியை நெஞ்சிலே வைத்து நினைக்காமல், இப்படி இவன் பிற மனைவியரோடு சேர்ந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறானே. காரணம், இதில் தாரை ராஜமாதாவாக மாறிவிடுகிறாள். வாலியை இழந்த பிறகு வைதைவ கோலம், விதவை கோலம் பூண்டு விடுகிறாள். அந்த சுக்ரீவனுடைய ஆட்சியை நெறிப்படுத்தக்கூடிய அரச மாதாவாக உயர்த்தப்படுகிறாள். சரி போகட்டும், நான் முயன்று பார்க்கிறேன் என்று தாரை வருகிறாள். என்ன அற்புதமான காட்சி அது! எப்படி கம்பன் இவற்றையெல்லாம் தீட்டி கொடுத்திருக்கிறான்! இதை படிப்பதற்கு என் இளைஞர்கள் தயாராக இல்லையே. நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசினால்தான் அறிவாளி, தமிழ் பேசினால் தற்குறி என்ற முடிவோடு இருக்கிறானே என்னுடைய இளைஞன். இவற்றையெல்லாம் எப்பொழுது இவன் படிப்பது? இவற்றை திரும்பி பார்க்காமலேயே ஒரு காலம் கடந்து விட போகிறதா? எனக்கு அந்த அச்சம் இருக்கிறது. விதியே விதியே தமிழை சாதியை என் செய்ய நினைத்தா எனக்குறையாயோ என்று நொந்து புலம்பினானே பாரதி. அப்படித்தான் புலம்ப தோன்றுகிறது. நல்லனவற்றை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கல்வி இன்றைக்கு இல்லை. ஒழுக்கத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்படுகிற கல்வி திட்டம் இன்றைக்கு இல்லை.
பணத்தை கொண்டு கல்வியை பெறுவது, பெற்ற கல்வியின் மூலம் பணத்தை பெருக்குவது, அவ்வளவுதான். என்று ஒரு விஷச்சுழலுக்குள்ளே தான் இருக்கிறோம். கல்வியினுடைய அறிவு, கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு. பண்பாடு செழிப்பதற்காகத்தான் இந்த மண்ணில் கல்வியே வளர்த்தெடுக்கப்பட்டது. குருகுலத்திலே இருந்து எந்த ஒருவனாக இருந்தாலும் உலகம் முழுவதும் உள்ள உளவியலாளர்கள் ஒப்புக்கொண்ட ஒரே உண்மை, ஒரு பிள்ளை பிறந்து முதல் 12 வயது வரை அவர்களுக்குள் என்ன பண்பு நலன்கள் சென்று சேருகின்றனவோ அவைதான் சாகும் வரை இருக்கும். இந்த 12 வயது வரையில் ஒரு பிள்ளையினுடைய பண்பு நலன்களை பராமரிக்கக்கூடிய பெரும் பொறுப்பு ஒன்று அந்த பிள்ளையின் தாய், அடுத்து தந்தை, அடுத்து ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துகிற ஆசிரியர். இந்த 3 பேரும் சரியாக இருந்தால் ஒரு பிள்ளை தவறிழைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஒரு சாதாரண மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை மகாத்மா காந்தியாக மாற்றியது எது? ரஸ்கின் எழுதி அன்டு திஸ் லாஸ்ட் என்கிற கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்ற புத்தகம் தானே. அந்த கடையனுக்கும் கடைத்தேற்றத்தை வழங்கிய ரஸ்கின் மிக தெளிவாக சொல்கிறார், the purpose of education is moral first, intellectual secondarily என்றார். கல்வியின் நோக்கம் என்ன? moral first, ஒழுக்கம் தான் முதன்மையானது, intellectual secondary, அறிவு இரண்டாம் பட்சம் என்று சொன்னார். இன்றைக்கு அந்த ஒழுக்கம் இல்லையே. இந்த காட்சியை கொஞ்சம் பாருங்கள். கோப வயப்பட்டு நிற்கக்கூடிய இலக்குவனுக்கு முன்னாலே தாரை வந்து நின்றாள். இலக்குவனை பார்க்கிறாள், சினத்தின் உச்சியிலே நிற்கிறான். இவனை எப்படி சரிப்படுத்துவது? நண்பர்களே, வார்த்தை தான் வாழ்க்கை, முதலில் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால்தான் பைபிள் எப்படி பேசுகிறது? ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தையே கடவுள் ஆனது. வார்த்தை தான் கடவுள். உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் உங்களை வாழவும் வைக்கும், உங்களை வீழவும் வைக்கும். எனவே வார்த்தை மிக முக்கியமானது. அந்த வார்த்தையை எந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். அதனால்தான் பாரதி பேசுவான், மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம் என்பான். ஒவ்வொரு வார்த்தையையும் ஒரு மந்திரமாக மாற்றுகிற ஆற்றல் நமக்குள்ளே வர வேண்டும். இங்கே மதியூகியாக அரச மாதாவாக இருக்கக்கூடிய கம்பன் காட்டும் தாரை பார்த்தால் சினவயப்பட்டு நிற்கக்கூடிய இலக்குவனுடைய கோபத்தை தணிவிப்பதற்காக மெல்ல ஆரம்பிக்கிறாள். மைந்த மகனே என்றாள். மைந்த, நின் பாதம் கொண்டு எம் மனை வரப்பெற்று வாழ்ந்தேன், உய்ந்தனம் வினையும் தீர்ந்தேன், உறுதி வேறு இதனின் உண்டோ? மைந்த மகனே, நின் பாதம் கொண்டு, உன்னுடைய திருவடிகள் இந்த குடிலில் வந்து பதிந்த ஒரு காரணத்தினாலேயே நாங்கள் வாழ்ந்து விட்டோம். எங்கள் வினை முழுவதும் வீழ்ந்து விட்டன, நாங்கள் உய்ந்து விட்டோம் என்று பேசுகிற பொழுது மெல்ல அவனுடைய கோபம் குறையத் தொடங்குகிறது. அடுத்து அவள் பார்த்தாள், ஒவ்வொருவனுக்கும் ஒரு பலவீனம் இருக்கும். எந்த ஒரு மனிதனுக்கும் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு பலவீனம் இருக்கும். அந்த பலவீனத்தை தட்டினால் அவன் விழுந்து விடுவான். இங்கே இலக்குவனுடைய பலவீனம் எது என்று சரியாக அறிந்து கொண்டவள் தாரை. உடனே அவள் சொல்கிறாள், ஆழி வேந்தன் அடியினை பிரிகலாதாய் எய்தியது என்னை என்றாள் இசையினும் இனிய சொல்லாள். உடனே சொல்கிறாள், ராமனின் நிழலாக தொடர்பவனாயிற்றே நீ, ராமனை விட்டு ஒரு நிமிடம் கூட அகன்று நிற்காத நீ அவனை விட்டு இங்கே வந்து நிற்கிறாய் என்றால் அப்படி என்னடா காரியம் உனக்கு என்று பேசுகிறாள். ஆழி வேந்தன் அடியினை பிரிகலாதாய் எய்தியது என்னை என்றாள் இசையினும் இனிய சொல்லாள். யார் இப்படியெல்லாம் என் மனமறிந்து வார்த்தைகளை பேசுவது? மெல்ல தலை நிமிர்கிறான். மாற்றான் மனைவியை ஏறெடுத்து பார்க்க கூடாது என்ற இலக்கணத்திற்கு உட்பட்டவன் அல்லவா இலக்குவன்? ஆனால் இப்படி என் மனமறிந்து பேசுகிறாளே யார் என்று மெல்ல தலை நிமிர்ந்தான். ஆர்கொலோ உரை செய்தார், இப்படி சொன்னது யார்?
ஆர்கொலோ உரை செய்தார் என்று அருள் வர சீற்றம் அக்க பார்குலாம் முழுவெண் திங்கள் பகல் வந்த படிவம் போலும் ஏர்குலாம் முகத்தினாலை இறை முகம் எடுத்து நோக்கி தார்குலாம் அலங்கல் மார்பன் தாயரை நினைந்து நைந்தார். இப்படி என் மனமறிந்து சொன்னது யார் என்று பார்க்கிறான். வெண்ணிற ஆடை உடுத்து மங்கள நான் துறந்து எந்த அணிகலனும் இல்லாமல் சோகம் கவிந்த நிலையில் ஒரு பௌர்ணமி நிலவு பட்டப்பகலில் சூரியன் இருக்கிற பொழுது வான வீதியில் வலம் வந்தால் எப்படி வெளிரி கிடக்குமோ அப்படி வெளிரி கிடக்கிற நிலையில் தன் முன்னால் காட்சி தருகிற தாரையை அவன் பார்த்தான். ஐயோ, என் தந்தை தயரதன் மறைவுக்கு பிறகு என் தாய் சுமித்திரை இப்படித்தானே இருப்பாள், ராமனின் தாய் கோசலை இப்படித்தானே இருப்பாள், பரதனின் தாய் கைகேயியும் இப்படித்தானே காட்சி தருவாள் என்று நினைக்கிறானா. மகனே, நண்பர்களே, இத்தோடு நிறைவு செய்கிறேன். விவேகானந்தர் சொன்னதைத்தான் கம்பன் விவேகானந்தருக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே படைத்து காட்டுகிறான். விவேகானந்தர் சொல்கிறார், என் இளைஞனே, சமூக வீதிகளில் நீ வலம் வருகிற பொழுது உன்னை விட ஒரு வயது மூத்தவளாக இருந்தால் அவளை உன் தாயாக பார், உனக்கு சம வயது ஒத்தவளாக இருந்தால் அவளை உன் சகோதரியாக பார், உன்னிலும் ஒரு வயது கீழே இருந்தால் அவளை உன் பெற்ற பெண்ணாக பார். ஒரு பெண்ணை எப்படி பார்க்க வேண்டும்? தனக்கு உரிமை இல்லாத ஒரு பெண்ணை பார்க்கிற பொழுது ஒன்று தாயாக பார்க்க வேண்டும், அல்லது சகோதரியாக பார்க்க வேண்டும், அல்லது தான் பெற்ற பெண்ணாக பாவிக்க வேண்டும். இந்த பார்வை மட்டும் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் அனைவருக்கும் வந்துவிட்டால் பொள்ளாச்சிகள் தொடருமா? யோசித்து பாருங்கள். ஒரு பெண்ணை எப்படி பார்க்க வேண்டும் என்று கம்பன் தாரையை பயன்படுத்தி காட்டுகிறான். வான்மீகம் காட்டுகிற தாரையை எப்படி அப்படியே புரட்டி போட்டு புனிதம் செறிந்தவளாக ஒரு பாத்திரத்தை உருவாக்குகிறான். எனவே முழுக்க முழுக்க கம்பன் காட்டுகிற இந்த அற்புதங்களை எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வான்மீகத்திற்குள்ளே நுழைய வேண்டும். முதலில் வான்மீகம் காட்டுகிற பாத்திரங்களின் படைப்பை முழுவதுமாக தேர்ந்து தெளிந்து பிறகு கம்பனிடம் வந்து நீங்கள் கைகுலுக்க வேண்டும். இன்னும் நான் ராவணனிடமே போகவில்லை. அது இன்னொரு நாள் அடுத்த முறை வருகிற பொழுது நாம் பார்க்கலாம். நீங்கள் முக்கோடி வாழ்நாளும் உயர்ந்துடைய பெரும் தவமும் எக்கோடி யாராலும் வெலப்படா எனக் கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் செருக்கடந்த புயவலியும் கொண்ட தசமுகனாக இருந்தாலும் மாற்றான் மனைவியின் மீது மையலுற்று விட்டால் உனக்கு அழிவை தவிர வேறு எதுவும் வந்து சேராது என்பதை அழுத்தமாக சொல்வதற்காகவே உருவாக்கப்பட்ட பாத்திரம் ராவண பாத்திரம். ராமனுக்கு இணையாக கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட பாத்திரம் அது. ஒரு பாத்திரம் மாற்றான் மனைவியின் மீது காமம் கொண்டு இருந்தால் எந்த அளவுக்கு சிறப்புகள் இருந்தாலும் எங்கே சென்று சேருவான் என்பதுதான். வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மவுலி பொத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையே மீண்டு போனான் என்ற ஒரு அவல காட்சியை கம்பன் ராவணன் மூலமாக காட்டுகிறானே. ஏன்? மாற்றான் மனைவியின் மீது கொண்ட காதல். அவன் விழுந்து கிடக்கிறான். வீடனன் அழுது புலம்பியபடி பேசுகிறான். ராவணனுடைய உடம்பை திருப்பி பார்க்கிற பொழுது அவன் முதுகு வழியாக ஒரு புண்ணு இருக்கிறது. உடனே ராமன் சொல்கிறான், சீ, போரில் புறமுதுகிட்டவனோடா நான் இதுவரையில் போர் நடத்தினேன், என் வீரம் பழுதுபட்டதே என்கிறான். அப்பொழுது வீடனன் சொல்கிறான், ராமா, நீ பரம்பொருளே ஆயினும் ராவணன் ஆற்றலை குறைத்து மதிப்பிடாதே. திசை யானைகளோடு சேர்ந்து போராடியவன், திக்கு யானைகளோடு அவன் பொருதுகிற நிலையில் அவற்றினுடைய தந்தங்கள் அவனும் மார்புக்கு உள்ளேயே வந்து சேர்ந்து விட்டன. அனுமனோடு அவன் போர் நிகழ்த்திய பொழுது அனுமன் ஓங்கி குத்தியதனால் அந்த தந்தங்கள் முதுகு வழியாக வெளிப்பட்டு விட்டன. அவன் வீரத்தை மட்டும் ஒருபோதும் குறைப்படுத்தி பேசாதே என்று சொல்லிவிட்டு அழகான ஒரு காட்சி சொல்லுவான். பரம்பொருளே ஆனாலும் பரம்பொருளே படை நடத்தி வந்தாலும் ராவணனை வெல்ல முடியாது. ஆனால் ராமன் வென்று விட்டான். எப்படி? அதற்கு வீடனன் வாக்கு மூலமாக கம்பன் சொல்கிறான்.
தாயினும் தொழத்தக்கால் மேல் தங்கிய காதலும் நின் முனிவும் சேர்ந்ததனால் அவன் விழுந்தான். உன் கோபம் மட்டும் அவனை வீழ்த்தவில்லை, தாயினும் தொழத்தக்கால் சீதை அவள் மீது தங்கிய காதல் அவனை வீழ்த்தி விட்டது என்றாள். எனவே நாம் பண்பாட்டை பராமரிக்க வேண்டும் என்றால் புலன் அடக்கம் என்பது வேண்டும். புலனை ஒடுக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ஐந்தும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலார், ஐந்தும் அடக்கும் அமரரும் அங்கில்லை என்று திருமூலரே பேசுகிறார். ஐந்தையும் நாம் அடக்கிவிட முடியாது, ஐந்தையும் நாம் முழுவதுமாக ஒடுக்கிவிட முடியாது. ஆனால் அந்த ஐந்தையும் கட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே ஆசைப்படுவது இயல்பு, அந்த ஆசைகளை கூட சீரமைத்துக் கொள்ள வேண்டும். அறம் தழுவிய வாழ்வை ஒருபொழுதும் வழுவிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அறத்தின் மூர்த்தியாக ராமனை கொண்டு வந்து காட்டுகிற கம்பனை நீங்கள் இனியாவது இன்னும் ஆழ்ந்து படியுங்கள். வான்மீகத்தை படித்து அதிலிருந்து கம்பனுக்கு வாருங்கள். நன்றி, வணக்கம்.